முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டோம். நஹ்வு, கலிமா, கலாம் பார்த்தாச்சு, முகத்திமா பார்த்தாச்சு. அதுக்கடுத்து முகத்திமா மொஹரபுக்குள்ளே வந்து இதான் இஸ்முக்குள்ளே அதெல்லாம் பார்த்து இஸ்முக்குள்ளே வந்து இஸ்முக்குள்ளே மொஹரபில் வந்து மொஹரபுக்குள்ளே முகத்திமா. அதுக்கடுத்து சலாசத்து மகாசிதில் மர்ஃபுவாத்தை முடிச்சிட்டோம். மர்ஃபுவாத்தை தொடர்ந்து மன்சூபாத் பார்த்துட்ருக்கோமா? அப்போ மன்சூபாத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? மஃபூல் முத்தலக் பார்த்துட்டோம். மஃபூல் முத்தலக்னா என்னம்மா? சும்மா தமிழில் சொல்லுங்கள். மஃபூல் முத்தலக்னா என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே அடுத்து வச்சு சொல்கிறீங்க. மஃபூல் அதான் தாக்கீதுக்காக வரும். ஆமாம், மஃபூல் முத்தலக்னா அது மஸ்தர், அது ஒரு மஸ்தர் தாக்கீதுக்காக பயன்படுத்தப்படும். அதை மஃபூல் முத்தலக்குன்னு சொல்லுவோம். அப்போ மஃபூல் பிஹி அப்படின்னு சொன்னால் இயல்பான மஃபூல், எதன் மீது அந்த செயல் நிகழ்ந்திருக்கிறதோ அதை என்ன பண்ணுறோம்? மஃபூல் பிஹி என்று சொல்லுகிறோம். அதுக்கடுத்து மஃபூல் பிஹியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ உள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சில நேரங்களில் மஃபூலை எடுத்துகிட்டு வாங்க. சில நேரத்தில் மஃபூலை கட்டாயம் போக்கியாக வேண்டும். ஒரு முறை சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜாயிஸ் போக்குறது, ஜாயிஸ் போக்காமலும் இருக்கலாம். 4 நிலைகள் சொல்கிறாங்க, அங்கே கட்டாயம் போக்கியே ஆகும்ன்ற சொன்னாங்க. மஃபூல் பிஹியை இங்கே கண்டிப்பாக போக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது மொதல் இருக்குது சிமாயி. அரபியர்கள் புழக்கத்தில் பயன்படுத்தின எப்படி அஹலன் வ சஹலா, அப்புறம் இம்ரான் வ நஃப்ஸஹு, அதே மாதிரி இன்தஹு ஹைருன் லக்கும் பார்த்துட்டோமா? இதற்கு அடுத்ததாக மௌலி ஒஸ்ஸானி 2வது இடம் என்ன? அத்தஹதீர், எச்சரிக்கைக்காக வர இடங்கள்ல என்ன பண்ணுவோம்? மஃபூலை போக்குவோம். எப்படி இயாக்க வல் அசது அப்படின்ற மாதிரி இத்தகிக்க வல் அசத் அப்படின்ற மாதிரி நம்ம போக்குவோம். எல்லாம் முக்கர்ரர் என்ன பண்ணுவோம்? முஹத்தர் மின்ஹும் முக்கர்ரர் திரும்பி திரும்பி வரும். எப்படி தரீக்குன்ற மாதிரி. அதாவது மஃபூலோடைய ஃபேலை போக்குறத பற்றி தான் பாடம், சரிங்களா? மஃபூலோடைய ஃபேலை போக்குவது. அப்போ மொதல் வகையில் சிமாயியாக என்ன பண்ணோம்? அதில் போக்கணும். அப்போ இன்தஹு தஸ்லீஸ் 3 சொல்லுவதை நிப்பாட்டி விடுங்க, அந்த ஃபேலை நீக்கிட்டாங்க. இம்ரான் நஃப்ஸஹுல உத்ருக் அப்படின்னு அந்த ஃபேலை என்ன பண்ணிட்டாங்க? நீக்கிட்டாங்க. அதற்கடுத்தது அஹலம் வ சஹலால அத்தைத்த அஹலா வத்தைத்த சஹலா அப்படின்னு சொல்லிட்டு அத்தைத்த வத்தைத்த அப்படின்ற 2 ஃபேலை என்ன பண்ணாங்கம்மா? நான் பேக்கில் போகாதீங்க, முன்னாடி தள்ளிவாங்க. தம்பி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க தம்பி. கிதாப் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? தீர் எச்சரிக்கையாக உள்ள இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஃபேலே போக்குவாங்க. அப்போ ஈயாக்க வல் அசதுனாக்கா இத்தைக்க நீ பயந்துக்கப்பா, அல் வல் அசது சிங்கம் இருக்குது பயப்படு, சிங்கம் இருக்குது உஷாராக இருப்பா அப்படின்னு அர்த்தம். இத்தைக்கினா இப்போ நம்ம மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணால் பயந்து கொள் அப்படின்னு இல்லை, உஷாராயிரு சிங்கம் இருக்குது அப்படின்னு தான் எச்சரிக்கை செய்கிறோம். அப்போ தரீக் பாதையில் கவனி, பாதை என்ன சிங்கம் வந்துக்கிட்டு இருக்கு ஓடி போயிரு அப்படின்றது தான் அர்த்தம். இதெல்லாம் முக்கத்தரில் இருக்குது. அப்போ ஃபேல் சொல்ல மாட்டோம். பாதை பாரு, வழி இல்லை ஏதாவது அந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் பாம்புன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சில வார்த்தைகள் என்ன பண்ணுறோம்? இல்லை திருடன்றோம், ஓகேவா? திருட வந்திருக்கான் திருடன் சொல்கிறதில்ல, திருடன் வேறு சொல்லுகிறோம். இந்த மாதிரியான வார்த்தைகள் முஹத்தர், ஓகேவா? அது மாதிரி என்ன பண்ணாங்க? தரீக் அதில் இருக்க ஃபேலை போக்கிடுறாங்க முஹத்தருக்காக, எச்சரிக்கைக்காக. 3வது இடம் என்ன சொல்கிறாங்க? மா உதுமிர ஆமிலுஹு அலா ஷர்த்தியத்தி தஃப்சீரி, அதாவது அதனுடைய தஃப்சீர் இருக்கிற நிபந்தனையின் காரணமாக என்ன பண்ணுவாங்க? மா உதுமிர லமீராக்கப்பட்டிருக்கு, ஆமிலுஹு அதோட ஆமில் லமீராக்கப்பட்டிருக்கு, அலா ஷர்த்தியத்தி தஃப்சீரினுடைய நிபந்தனையின் பிரகாரம் அதனுடைய ஆமில் என்ன பண்ணிருக்கு? லமீராக்கப்பட்டிருக்கு. அதான் உதாரணத்தை சொல்லி விளக்கணும். ஜெய்துன் லரபுத்துஹு, அது அசலில் என்னது? அந்த லரபுத்துஹுல உள்ள லமீர் என்ன பண்ணுறது? ஜெய்தின் பக்கம் மீளுகிறது, ஓகேவா? அப்போ ஜெய்தின் பக்கம் மீளுவதை கொண்டு அங்கே என்ன பண்ணுறக்கு? ஒரு ஃபேல் போக்கப்பட்டது இருக்கிறத அறிவிக்குது. அந்த ஃபேல் என்ன? அப்போ இந்த லரபு அதை தூக்கி முன்னாடி போட்டோன்னா இந்த ஜெய்துக்கு நசபு செய்துன்னு சொன்னால் இந்த ஃபேல் தான் தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? தெளிவுபடுத்தினாங்க. என்னது? லரபுத்து ஜெய்தன் லரபுத்துஹு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? எழுதி காமிச்சது இல்லை திரும்பி எழுதி காமிக்கவா? ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுங்கப்பா. ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், எழுதி காமிங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். சாக் பீஸ் இல்லை, இடம் இருக்கணும். எங்கே மீளுது? முன்னாடி இருக்க ஜெய்தில் தான் மீளுது.
அப்போ ஜெய்தின் பக்கம் லமீர் எழுதுன்னும் போது இங்கே ஏதோ ஒன்று போக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரியுது. ஜெய்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த லரபுத்து தான் அங்கே போக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபேலை தூக்கி என்ன பண்ணுறோம், அங்கே போடுறோம். என்ன பண்ணுறதுக்கு இங்கே பின்னாடி இந்த இந்த இது வந்திருக்கிறதுனால, இந்த ஹாவை கொண்டு இதில் தஃப்சீர் வந்திருக்கிறதுனால தான் என்ன பண்ணாங்க, அதை கட்டாயம் போக்குனாங்களே. லரபுத்துன்றதை ஏன் போக்குனாங்க, இங்கே இந்த இதில் மீள்வதை கொண்டு இதே ஃபேல் தான் அங்கேயும் வருதுன்னு அந்த விளக்கம் இங்கே அந்த நிபந்தனையாக இருப்பதன் காரணமாக தான் என்ன பண்ணாங்க, அந்த லரபுத்துவை போக்கிட்டாங்க. புரியுதா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, அல் முனாதி அழைக்கக்கூடிய இடங்களில் நிதாவுடைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபேலை போக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நிதா மௌலை 4வது இடம் என்ன, முனாதி. ஓகேவா? முனாதியில் இருக்க என்ன பண்ணுறாங்க, முனாதியில் நிதாவுடைய அந்த ஃபேலை உது அப்படின்ற ஃபேலை போக்குவாங்க. சரியா? அப்போ பாருங்கள், அல் மௌதி உர் ராபி அல் முனாதி. முனாதினா என்ன அப்படின்னு விளக்குறாங்க. அப்போ முனாதி என்பது ஹுவ இஸ்முன், அது என்ன பண்ணுது, ஒரு இஸ்மாக இருக்குது. மதுஉன் என்ன பண்ணுது, அழைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அழைக்கப்படக்கூடிய இஸ்மாக இருக்குது. பி ஹர்ஃபின், ஒரு ஹர்ஃபை கொண்டு அழைக்கப்படக்கூடிய இஸ்மாக இருக்குது. ஓகேவா? மின் ஹுரூஃபின் நிதாஇ, நிதாவுடைய ஹர்ஃபுகள்லேருந்து ஒரு ஹர்ஃபை கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு இஸ்மாக இருக்குது. முன்னாடினா என்ன, ஹர்ஃபுன் நிதாக்களில் இருந்து ஒரு ஹர்ஃபை கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு இஸ்மாக இருக்குது. அதுதான் என்ன பண்ணாங்க, முனாதா அப்படின்னு சொல்கிறாங்க. லஃப்தன் வெளிப்படையாக. அப்போ உதாரணம் என்ன, நஹ்வு யா அப்தல்லா. அப்போ அது அசலில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம இந்த யா அப்படின்றத முன்னாடி ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டு நமக்கு சந்தேகம் கொடுத்தாங்க. என்ன, ஒரு ஜும்லான்றது இஸ்மு 2 இஸ்மை கொண்டு உண்டாகும் அல்லது ஃபியாலை கொண்டு உண்டாகும்ன்ற செய்தியை சொன்னாங்க. அங்கே வரும்பொழுது என்ன பண்ணாங்க, ஒரு விஷயத்தை இமாம் ஞாபகப்படுத்துனாங்க. என்னது, யா வருதே, யா ஹர்ஃபு யா ஜெயித் அப்படின்னு வரும்போது ஒரு இஸ்மு ஒரு ஹர்ஃபை கொண்டு உண்டாகுதே ஜும்லா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அது ஹர்ஃபை கொண்டு ஜும்லா உண்டாகலை, யாவை கொண்டு நோக்கம் என்ன, அங்கே அதுவுன்றது தான் அங்கே அர்த்தம். யா பயன்படுத்தப்பட்டாலும் கூட யாவை கொண்டு அங்கே தக்தீரில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, அது உன்னை நான் கூப்பிடுகிறேன், இல்லை அத்துலுபு உன்னை நான் தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. அது அப்துல்லா யா அப்படின்னு சொன்ன யாவை கொண்டு அர்த்தம் என்ன, அது அழைக்கிறேன், அப்துல்லாஹுவை அழைக்கிறேன். ஓகேவா? ஹர்ஃபுன் நிதாஇ, ஹர்ஃபுன் நிதா என்பது என்ன பண்ணுது, காயிமு மகாம அதுவோடைய இடத்துல தான் என்ன பண்ணுது, ஹர்ஃபுன் நிதா இருக்குது. அப்போ ஹர்ஃபுன் அந்த அதுவோடைய வேலையை, அது என்ன அழுத்தத்தை கொடுக்கணுமோ அந்த வேலையை தான் என்ன பண்ணுது, யான்றது செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வஜப ஹதுஃபுஹு, அப்போ யான்றது அந்த வேலையை செய்கிறதுனால அந்த என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேலை போக்குவது வாஜிப் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ கத் யோஹதஃபு ஹர்ஃபுன் நிதாஇ லஃப்லன். அப்போ கத் யோஹதஃபு சில நேரங்கள் என்ன பண்ணுது, ஹர்ஃபுன் நிதா என்பது லஃப்லன் வெளிப்படையாக போக்கப்படுகிறது. எப்படி, நஹ்வு யூசுஃப் அரித் அன்ஹாதா, யூசுஃபே அப்படின்னு தான் அங்கே அழைக்கிறது தான் அதை பயன்படுத்து. யூசுஃபே என்ன பண்ணு, அரில் அன்ஹாதா, இதை நீ அதை அதை புறக்கணிச்சிரு. அப்போ அது என்னது, அசல்ல யா யூசுஃப் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? அப்போ சில நேரத்தில் லஃப்லன் வெளிரங்கத்தில் என்ன பண்ணப்படும், ஹர்ஃபுன் நிதாவுமே போக்கப்படும். அப்போ ஹுரூஃபுன் நிதாய் ஹம்சத்துன், ஹர்ஃபுன் நிதா எத்தனை, ஹுரூஃபுன் நிதா நிதாவுடைய எழுத்துக்கள் எத்தனை, ஹம்சத்துன் 5 இருக்குது. என்னது, யா வ அயா வ ஹயா வ ஐ வல் ஹம்சத்தல் மஃப்தூஹா. ஓகேவா? வல் ஹம்சத்துல் மஃப்தூஹாத்து. அக்ஸாமுல் முனாதி, முனாதியோடைய வகைகளை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஏலம் அன்னல் முனாதி யகூனு அலா அக்ஸாம், பல வகைகளில் என்ன பண்ணுது, முனாதி என்பது இருக்குது. அழைக்கப்படுதல், அந்த அழைக்கப்படக்கூடியவர் இருக்கிறார்ல முனாதி, அழைக்கப்படுபவர் என்பவர் என்ன பண்ணுறாரு, பல விதமாக முனாதி என்பது பல விதமாக இருக்குது. எப்படி யகூனு முஃப்ரதன், முஃப்ரதாக இருக்கும். மாரிஃபத்தன், மாரிஃபாவாக இருக்கும். ஃப எபுனி அலா அலாமாத்திர் ரஃபஇ, ரஃபுடைய அலாமாத்தின் மீது என்ன பண்ணப்படும், மப்னியாக்கப்படும். க தம்மதி வ நஹூஹா, அதற்குள்ளாக என்ன பண்ணுறாங்க, யா யா ஜைது, யா ரஜுலு, யா ஜைதால், யா ஜைதானி. அப்போ அந்த
லம்மத்துடைய அடையாளம் தான் என்ன, அங்கே அஸ்னாஃபுல் யாரால பார்த்த மாதிரி அந்த அலிஃப் என்பது என்னது, லம்மத்துடைய அடையாளம். யா ரஜுலானி அது லம்மத்துடைய அடையாளம். சரிங்களா. வயா ஜெய்தூன அந்த வாவ் என்ன பண்ணுது, லம்மத்துடைய அடையாளமாக இருக்குது. ஓகேவா. வயஹ்ஃபலு என்ன பண்ணப்படும், கஸ்ரு செய்யப்படும். வயஹ்ஃபலு அப்போ கவனிங்கம்மா. வயஹ்ஃபலு பில் லாமில் இஸ்திகாசத்தி இஸ்திகாசாவுடைய லாமை கொண்டு என்ன பண்ணப்படும், கஸ்ரு செய்யப்படும். எப்படி, யா லஸைதின் இந்த லாம் எதற்காக இங்கே கொண்டு வராங்க, உதவி தேடுதல் என்ற அர்த்தத்துக்காக கொண்டு வராங்க. இப்போ அவசரமாக ஏதோ பிரச்சனை, யாராவது இப்போ எதோ விழப்போகுது பிடிக்கணும், அப்போ அவசரத்துக்கு உதவி கூப்பிடுறோமா இல்லையா, அந்த மாதிரி யாழை செய்து உதாரணத்துக்கு வெயிட்டான கட்டில் தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க, தூக்கம் உள்ள கை நழுவுது, பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போகிறாரு, அப்போ செய்துன்ற ஒருத்தர் போகிறீங்களே யாழை செய்தின் கொஞ்சம் வா சீக்கிரம் வந்து புடி அப்படின்னு உதவி தேடுறதுக்காக யாழை செய்தின் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க. அதென்ன சொல்கிறாங்க, யஹ்ஃபலு பில் லாமுல் இஸ்திகாசா உதவி தேடக்கூடிய லாமுல் இஸ்திகாசா அதில் வந்துச்சுன்னா என்னது, முனாதியோட சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கஸ்ரு செய்வாங்க. யஹ்ஃபது அப்படின்னா கீழே கோடு போடுறது, யஹ்ஃபலு கஸ்ரு செய்கிறாங்க. நஹு யால ஜெய்தின். ஓகேவா. ஒயஃப்தஹு பி இல்ஹாகி அலிஃபிஹா அதில் அலிஃப் சேர்ப்பதை கொண்டு முனாதாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, அலிஃப் சேர்க்கறதை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஃபத்தஹ் செய்கிறாங்க. எப்படி, நஹு யா ஜெய்தா. புரியுதா. இப்போ நிதாவில் வந்து இந்த மாதிரியும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முனாதியை எப்படி எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உதாரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, முஃப்ரது மாரிஃபாவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ரஃபாயின் மீது மப்னி ஆக்கிடுவாங்க முனாதியை. எப்படி, யா ஜெய்து யா ரஜுலு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது லாமுல் இஸ்திகாசா சேர்ந்துச்சின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கஸ்ரு செஞ்சுருவாங்க. ஓகேவா. அதே போன்று வயஃப்தஹு ஃபத்தஹ் செய்யப்படும். எப்போ, பி இல்ஹாக்கி சந்திப்பதை கொண்டு அலிஃபுஹா அதில் அலிஃபு சேருவதை கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஃபத்தஹ் செய்வாங்க. எப்படி, நஹு யா ஜெய்தா. ஒயக்கூனு முதாஃபன் இந்த முனாதி என்ன பண்ணும், முனாதா அழைக்கப்படக்கூடியவர் என்ன பண்ணுவார் சில நேரத்தில், முதாஃபன் முதாஃபாக இருக்கும். எப்படி, அப்தல்லா அப்படின்ற மாதிரி, நஹு யா அப்தல்லா. அவ் முஷாபிஹம் லில் முலாஃபி முலாஃபுக்கு என்ன பண்ணும், இலாஃபத்துக்கு தோதுவானதாக இருக்கும். எப்படி உதாரணம், எப்படி, நஹு யா தாலி அன் ஜபலன். ஓகேவா. மலையை ஏறக்கூடியவனே. ஓகேவா. முலாஃபுக்கு ஒப்பாக இருக்கும், அது அசலில் முலாஃப் இல்லை, மலையை ஏறக்கூடியவனே தான் அர்த்தம். ஓகேவா. அப்போ முலாஃபுக்கு தோதுவாக இருக்கும். அவ் நக்கீரத்தன் கைர முஅய்யனத்தின் ஒரு தயின் செய்யப்படாத குறிப்பாக்கப்படாத ஒரு நக்கீராவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கவுலில் அம்மா ஒரு கண் தெரியாதவனுடைய சொல்லை போல. எப்படி, யா ரஜுலா ஹுத்பியதி என்ன பண்ணுங்க, யா ரஜுலா ஓ மனிதனே, ஹுதுபியதி என் கையை பிடிச்சி, கண்ணு தெரியாதவன் விழ போகும்போது உதவி கூப்பிட்றான் இல்லையா, அந்த மாதிரி யா ரஜுலா ஹுதுபியதி. அப்போ இந்த மாதிரி நிலைகள்லாம் என்ன பண்ண போடும்னு சொல்லி பின்னாடி சொல்கிறாங்க. ஃப யுன்சபு நசபு செய்யப்படும். யா அப்தல்லா. அதே போன்று யா தாலி அன் ஜபலன். அடுத்து பாருங்கள், யா ரஜுலா யா ரஜுலா ஹுத்பியதி. வயக்கூனு முஅர்ரஃபம் பி லாமி லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்டதாக சில இடத்துல பண்ண முனாதா இருக்கும். ஓகேவா. ஃபகீல சொல்லப்படும், யா ஐயுஹர் ரஜுலு. ஓகேவா. வயா ஐயத்துஹல் மர்ஆ மர்அத்து என்பதாக என்ன பண்ணப்படும், சில நேரங்களில் சொல்லப்படும். அப்போ பாருங்கள், எக்கூனும் முஅர்ரஃபம் பில் லாமி முனாதா எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தான் உதாரணம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா. முதல் ரஃபாவுடைய ஹாலத்துலேயும் முனாதா வரும், அதே போன்று ஜர்ருடைய ஹாலத்துலேயும் முனாதா வரும். அடுத்து இது ஃபத்தஹுடைய ஹாலத்தில், லம்மத்துடைய ஹாலத்தில், அடுத்து கசரத்துடைய ஹாலத்தில், அடுத்து ஃபத்தஹுடைய ஹாலத்தில் முனாதா வரும். அதே போன்று என்ன பண்ணும், முனாதா நஸபுடைய ஹாலத்தில் முனாதா வரும். அதற்கு பின்னாடி வயக்கூனு முஅர்ரஃபம் பில் லாமி லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்டதாகவும் என்ன பண்ணும்,
முனாதா வரும். யா ஐயுஹர் ரஜுலு, யா ஐயத்துஹல் மராத்து என்பதாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க முனாதாவோட வகைகள். அப்போ அடுத்து தர்ஹீமுல் முனாதா, முனாதாவை குறைப்பது. இப்போ அழைக்கக்கூடியவருக்குல, இப்போ ஒருத்தர் அழைக்கும் போது தர்ஹீம் அப்படின்னு சொன்னால் குறைக்கிறது அப்படின்றாங்க. இப்போ அது தர்ஹீம்னா என்ன அவங்களே தாரீஃப் போடுறாங்க பாருங்கள். யஜூசு தர்ஹீமுல் முனாதா, முனாதாவை குறைக்கிறது கூடும். எப்படி? தர்ஹீம், தர்ஹீம்னா என்னங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதில்ல. முனாதாவை தர்ஹீம் செய்கிறது கூடும்ட்டாங்க. தர்ஹீம்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. அதுக்கு விளக்கம் போடுறாங்க. தர்ஹீம்னா என்னன்னு சொன்னால் ஹதுஃபு ஃபி ஆஹிரில் முனாதி, ஓகேவா? முனாதா அழைக்கப்பட்டவர், ஓகேவா? ஹதுஃபுன் ஃபி ஆஹிரில் முனாதா, முனாதாவுடைய கடைசியில் என்ன பண்ணும்? ஹதுஃபு செய்யப்படும், ஓகேவா? தஹ்ஃபீஃபி, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? முனாதாவுடைய கடைசி எழுத்தை தூக்கிடுவாங்க. எப்படி? கமா தக்கூலு ஃபி மாலிக், மாலிக் அப்படின்ற ஒரு பேர் இருக்க ஒரு நபர் இருக்காருன்னு வைங்களேன். அவசரத்துக்கு கூடும்போது யா மால் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவசரத்துக்கு. அப்போ யா மால் அப்படின்னு தர்ஹீம் செய்கிறது கூடுமா? தர்ஹீம்னு என்ன சொன்னாங்க? ஹருஃபை நீக்குவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முனாதாவில் இருக்கக்கூடிய எழுத்தை, அதாவது ஹதுஃபு ஃபி ஆஹிரி, கடைசி எழுத்தை நீக்கிறது அப்படின்ட்டாங்க. ஆஹிரில் முனாதா, முனாதாவோட கடைசியை நீக்கிறது எதுக்காக? தஹ்ஃபீஃப், சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? முனாதாவுடைய கடைசியில் போக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ எப்படி? அதுக்கு உதாரணம் போடுறாங்க. யா மாலிக், மாலிக் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க? யா மால் அப்படின்னு சுருக்கிறாங்க, தர்ஹீம் செய்கிறாங்க. வஃபி மன்சூர், மன்சூரில் என்ன பண்ணுறாங்க? யா மன்ஸ், வாவுரா ரெண்டுத்தையும் போக்கிடுறாங்க, யா மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வஃபி உஸ்மான் என்ன பண்ணாங்க? யா உஸ்மு, அலிஃப் நூனை போக்கிடுறாங்க. புரியுதா? அப்போ இந்த மாதிரி தர்ஹீம் செய்கிறது முனாதியில் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹிருல் முனாதில் முரஹம், அப்போ இந்த தர்ஹீம் செய்யப்பட்ட முனாதியோட கடைசி நிலை இருக்குல்ல, அதுக்கு என்ன சட்டம் வரும் அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாங்க. யஜூசு ஃபீஹி அவ்வம்மு, அதில் லம்மு செய்கிறது கூடும், ஓகேவா? வல் ஹரக்கத்துல் அசலியா, அதில் ஹரக்கத், அசலான ஹரக்கத் என்னவோ அதை போடுவதும் கூடும் அப்படின்றாங்க. என்ன இருக்கு மேலே? அப்போ ஃபதகூலு ஃபி யா ஹாரிஸ், யா ஹாரிஸ்ன்னு சொல்கிறாங்களா? அப்போ பாருங்கள், யா ஹாரிஸ் அப்படின்னு அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க? இதை தர்ஹீம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? யா இஸ்ஸை போக்கிட்டு யா ஹார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ யா ஹார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன ஏராபிங்க கொடுக்கறது கடைசியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார் லம்மத்து கொடுக்கலாம், யா ஹாருன்னு கொடுக்கலாம். இல்லை அதனுடைய அசலான ஏராப் என்ன? யா ஹாரிஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ யா ஹாரி அப்படின்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதுதான் கிதாபில் எழுத்து வடிவில் போட்டிருக்கிறாங்க. இப்போ தக்கூலு ஃபி யா ஹாரிஸ், ஹாரிஸோட விஷயத்தில் நீங்கள் சொல்லுவீங்க யா ஹாரு வில் அம்மிர் ராஇ, ராவுக்கு லம்மு செய்வதை கொண்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஓ கசிரிஹா, அதற்கு கசிர் செய்வதை கொண்டு யா ஹாரி அப்படின்னு சொல்லுவீங்க, ஓகேவா? அந்த ஹாரின்றது என்னன்னு சொல்லி விளக்குறாங்க. வஹுவ அல் ஹரக்கத்துல் அசலியா, ஹாரிஸில் இருக்கக்கூடிய அசலான ஹரக்கத்தை என்னது? கசிறு. ஆனால் அப்படி கசிறு சொல்லியும் சொல்லலாம், லம்மு செஞ்சும் சொல்லலாம். தர்ஹீம் செய்யும் பொழுது அந்த என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையுடைய அசல் ஏராப், அந்த அசல் ஏராப் என்ன இருக்கோ அதையே பயன்படுத்தி சொல்லலாம். யா உஸ்மு, உஸ்மான்ன்ற மாதிரி யா உஸ்ம அப்படின்னு சொல்லலாம். யா உஸ்மு, உஸ்மான், அப்போ மீமுக்கு ஃபத்தஹ் வருது. யா உஸ்மான்றது யா உஸ்ம அப்படின்னு சொல்லலாம், யா உஸ்மு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ முதாஹலா கடைசியில் ஒரு குறிப்பு போடுறாங்க. என்ன யா மின் ஹுரூஃபின் நிதா, நிச்சயமாக யா என்பது என்னது? ஹுரூஃபு மின் ஹுரூஃபின் நிதா, நிதாவுடைய எழுத்துக்களில் உண்டானதாக இருக்குது. கது துஸ்தஅமலு, சில நேரங்கள் என்ன பண்ணப்படும்? பயன்படுத்தப்படும். எப்படி? ஃபில் மந்தூபி, தம்பி இப்போ இவருக்கு தான் இரங்கல் தெரிவிக்கணும். ஃபில் மந்தூபி, இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக. அதாவது இப்போது ஒரு வீட்டில் மௌத்தாகிட்டாங்கன்னா அங்கே போய் நம்ம நான் துக்கம் அனுஷ்டிக்கிறோமா இல்லையா, அதுதான் அந்த மந்தூபுன்னு அரபியில் சொல்லுவாங்க. சரிங்களா? மந்தூப் ஃபிக்குடைய சட்டத்தில் வேறு, பிரியத்திற்குரியது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மந்தூப் என்ன சொல்கிறாங்கன்னா இரங்கலுக்காக. புரியுதுங்களா? இப்போ இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒரு தலைவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ட்விட்டர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? நான் இவங்களுக்காக இரங்கல் தெரிவிக்கிறேன். இப்போ மணிப்பூர் பிரச்சனை நடந்துச்சுன்னா அதில் பல பேர் நாங்கள் அவங்களுக்காக இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்வாங்க. கவலையை வெளிப்படுத்துறது இரங்கல்.
துக்கம் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ் வார்த்தைகளை சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணப்படும் சொல்கிறாங்க, யா என்ற அந்த வார்த்தை இருக்குது அரபியிலே சில நேரங்களில் மின் ஹுரூஃப் நிதாய், அப்படி ஹுரூஃப் நிதாய் கூட யா கது துஸ்தஅமலு சில நேரத்தில் பயன்படுத்தப்படும். எப்படி ஃபில் மந்தூபி இரங்கலுக்காக, ஐவத் மந்தூபுக்காக இரங்கலுக்காக பயன்படுத்தப்படும். அல் மந்தூப்னா என்ன அப்படின்னு சொல்லி இமாம் விளக்குறாங்க. அப்போ மந்தூப்னா நீங்கள் வந்து போயிட்டு ஃபிக்ஹில் சொல்கிற மாதிரி பிரியத்திற்குரியதுன்னு அப்படி அர்த்தம் வச்சுட்டிங்கன்னா குழப்பமாயிடும். ஸோ அப்போ அல் மந்தூப்னா என்னென்னு விளக்குறாங்க. அல் முத்தஃபஜ்ஜஉ லஹு இரங்கல் காமிக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, இதை போன்ற அர்த்தங்கள். முத்தஃபஜ்ஜஉ லஹு ஒன்றுக்காக கவலைப்படுறது, இரங்கல் செய்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, இதை போன்ற அர்த்தங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு வருது. அப்போ பி யா இ யாவை கொண்டு, அவ் பி வாவ் அலிஃப் இரங்கல் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த யான்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அல்லது வாவ் அலிஃப் வான்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எப்படின்னு உதாரணத்தை பாருங்களேன். கமா யுகாலு யா ஜெய்தா. இப்போ உதாரணத்துக்கு அரபியில் என்ன பண்ணுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு வைங்களேன். ஜெயித் வந்து போரில் போய் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க குடும்பத்தில் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா எப்படி ஒப்பாரி வைப்பாங்க, யா ஜெய்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி அவங்களுடைய என்ன பண்ணுவாங்க, ஒப்பாரி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவருடைய பெருமை புகழ் இது எல்லாத்தையும் பாடுவாங்க. இல்லை நீ இல்லாமல் என்ன நஷ்டம் எங்களுக்கு அப்படின்றத பற்றி ஒப்பாரி வைக்கும் போது பாடுவாங்க. அப்போ அந்த மாதிரி யா ஜெய்தா அரபியர்கள்ட்ட கவிதை பாடக்கூடிய புலன் இருக்குது. கவிதை இயல்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க கவிதை படிக்கக்கூடியது அவங்களுக்கு இயல்பில் உள்ளது. அப்போ இந்த மாதிரி யா ஜெய்தா அப்படின்னு சொல்லி உள்ள அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போ இரங்கல் காமிக்கிறதுக்காக யா ஜெய்தா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அதே போன்று வா ஜெய்தா கவலைக்காக, புரியுதா, வா ஜெய்தா போயிட்டியே என்னை விட்டு அப்படின்ற மாதிரி இந்த கவலையில் சொல்கிறோமா இல்லையா, வா ஜெய்தா அந்த மாதிரி சொல்கிறது. அப்போ வா அப்படி வா இருக்குதே முக்தசத்துன் பில் மந்தூபி வான்ற அந்த வார்த்தை இருக்குதே, நிதாவோட ஹுருஃபு நிதா இருக்குல்ல, அதில் வான்றது எழுத்து இருக்குதே மந்தூப் இரங்கல் காமிக்கிறதுக்காகவே குறிப்பாக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் வயா என்ப யான்ற ஹர்ஃபுன் நிதா இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும், முஷ்தரிகத்துன் ரெண்டுத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஓகேவா, ஷிருக்குலேருந்து முஷ்தரிகத்துன் புரிதுங்களா, இதுக்கும் உண்டு இதுக்கும் பங்கு உண்டு. அப்போ முஷ்தரிகத்தும் பெண் நிதாயி நிதாவுக்கும் அதில் பங்கு இருக்குது. அதே போன்று மந்தூப் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கும் அதில் பங்கு இருக்குது. யான்றது நிதாவுடைய காரணங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதே போன்று மந்தூப் இரங்கல் காமிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் அப்படின்றாங்க. வஹுக்குமுஹு ஃபில் ஆராபி. அப்போ இந்த மந்தூபாக பயன்படுத்தக்கூடிய நிதா இருக்குல்ல, அதுக்கு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வஹுக்குமுஹு ஃபில் ஆராபி வல் பினாஇ மிஸ்ல ஹுக்குமில் முனாதா. அப்போ இது முஅரபாக இருக்கக்கூடிய நிலையிலும் மப்னியாக இருக்கக்கூடிய நிலையிலும் என்னது, முனாதாக்கு எப்படி நம்ம ஏராபு கொடுக்குறோமோ அதே போன்று தான் இதுக்கு ஏராபு கொடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. முன்னாடி முனாதாவுடைய சட்டத்தெல்லாம் சொன்னாங்கல்ல, முனாதா வந்து மாரிஃபா முஃப்ரத் மாரிஃபாவாக இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ரஃபைன் மீது மப்னி ஆக்கிடுவாங்க. அதே போன்று லாமுல் இஸ்திகாஸா சேர்ந்தா என்னது கஸ்ரின் மீது மப்னி ஆக்கிடுறாங்க. பில் ஃபத்தஹி யுஃப்தஹு ஃபத்தஹ் ஆக்கப்படுது, என்ன பண்ணுது பி இலஹாக்கி அலிஃபியா அதில் அலிஃப் சேர்ப்பதை கொண்டு ஃபத்தஹின் மீது மப்னி ஆக்கப்படுது. இந்த மாதிரி அப்போ முலாஃபாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன பண்ணுது, நசபு செய்யப்படுது. இப்படின்ற விஷயங்களே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மந்தூபோடைய விஷயத்தில் அந்த மாதிரியே யாரா போட்டுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த சட்டம் என்ன அப்படின்னு தெளிவாக மனசில் நின்றால் தான் இங்கே என்ன சட்டம் அப்படின்றது புரியும். அப்போ அடுத்து அல் மஃபூலு ஃபீஹி. அப்போ என்ன பண்ணிட்டோம், 2 கிணத்தை கடந்துட்டோம். மன்சூபாத்தில் மொத்தம் 12 கிணறு இருக்குது, 2 கிணத்தை கடந்தாச்சு. அடுத்துமா அல் மஃபூலு ஃபீஹி. மஃபூலு ஃபீஹினா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இமாம் சொல்கிறாங்க, அல் கிஸ்மு சாலிசு மினல் மன்சூபாத்தி. மன்சூபாத்தில் 3வது வகை தான் அது. அது சொல்லி மஃபூலு ஃபீஹி சொல்லி அல் மஃபூலு ஃபீஹி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், வஹுவ அஸ்ஸமானுன் அவ் மகானுன். அது ஒரு காலமாக இருக்கும் அல்லது ஒரு இடமாக இருக்கும். எப்படிப்பட்ட இடம், அல்லதி வகஅ ஃபீஹி அல் ஃபிஅலு வகஅ ஃபீஹி ஃபிஅலுல் ஃபாயில். ஃபாயிலுடைய செயல் என்ன பண்ணப்பட்டிருக்கும், அந்த இடத்திலோ அல்லது அந்த காலத்திலோ நிகழ்ந்திருக்கும். அந்த காலத்திற்கோ அல்ல அந்த இடத்திற்கு தான் என்ன பண்ணுறாங்க, மஃபூலு ஃபீஹி என்று சொல்லுவாங்க. புரியுதா, ஃபாயிலுடைய ஃபேல் நிகழ்ந்த இடத்திற்கோ அல்லது காலத்திற்கோ என்ன பண்ணுறாங்க, மஃபூலு ஃபீஹி என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, அதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. இஸ் மஃபூலு ஃபீஹி வந்து வயுசம்மா பர்ஃபன், லருஃப் அப்படின்ற பேரையும் அதற்கு சொல்கிறாங்க. வலுருஃபு ஜமானி. அப்போ காலத்தினுடைய அந்த லருஃபுகள் எழுத்துக்கள் என்பது என்ன பண்ணுது, கிஸ்மானி 2 வகையாக இருக்குது. அதில் அவ்வள் என்ன, முபஹமுன் மூடலானது, வஹுவ மாலா யகூனு லஹு ஹத்துன் முஅய்யனுன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்காது. லுருஃபு ஜமானில் அது லஹு ஹத்துன் முஅய்யனுன்னா
அது குறிப்பிட்ட காலங்கள் இருக்காது. நாங்கள் படிக்கும்போது ஒரு ஹசரத் இங்கே பயான் பேச வந்திருந்தாங்க ப்ரோக்ராம். அப்படி அவங்க வந்தப்போ என்ன பண்ணாங்க, ஃபிக்கு சம்மந்தப்பட்டு ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, அப்போ உலமாக்களுடைய கருத்துக்கள் இஃப்திலாஃபாத்துகள் இருக்குதா இல்லையா, அது எதன் காரணமாக வந்துச்சு, அது இருக்குதா இல்லையா, அது எப்படின்ற பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய மனைவிக்கு தலாக் கொடுக்கும்போது அதாவது ஹீன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறார். இதுவரை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால அதுக்கு ஹீன்னா எது வரைக்கும் அப்படின்றத அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பல உலமாக்களுக்கு மத்தியில் இஃப்திலாஃபாத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இங்கே சொல்ல வராங்க என்னென்னா தஹ்ரு காலோன்ட்டாங்க. ஓகேவா. அதே மாதிரி ஹீன் பொழுது, ஹீன்னா பொழுது. அப்போ உன்னை வந்து ஹீனில் தலக் டு ஹீனன், இப்போ இந்த நேரத்தில் நான் விட்டுட்டேன், அப்போ எந்த நேரத்தில் தலாக் விட்ட, 2 நாளில் விட்டியா, 4 நாளில் விட்டியா, 8 நாளில் விட்டியா, 6 நாளா, வருஷமா, இல்லை சாகும் போது தலாக் விட்டியா, இருக்குல்ல. அப்போ அந்த ஹீன், அப்போ இந்த மாதிரி ஹீனுடைய அந்த அர்த்தத்தை வச்சு அவங்களுக்கு இஃப்திலாஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சஹாபாக்களும் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னதாக அவங்க சம்பவம் சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு இதை புரியறதுக்காக அதை சொன்னேன். அப்போ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது இருக்காது. ஹீன்னா பொழுது எப்போ வேணாலும் இருக்கலாம், எந்த பொழுதை வேணாலும் குறிக்கலாம். காலை பொழுதாக இருக்கலாம், மாலை பொழுதாக இருக்கலாம், இரவாகவும் இருக்கலாம். புரிதா. அப்போ சாணி 2வது வகை என்னன்னு சொன்னால், அதாவது லுருஃபு ஜமானுடைய அந்த லருஃபில் 2வது வகை என்ன அப்படின்னு சொன்னால், வஹுவ மா யகூனு லஹு ஹத்துன் முஅய்யனுன், ஒரு குறிப்பிட்ட எல்லை என்பது இருக்கும். எப்படி யௌமுன்னு சொன்னால் என்ன, காலைல சூரியன் உதிச்சதுலேருந்து சூரியன் மறையும் வரை யௌமுன்னு சொல்லுவோம். சூரியன் மறைஞ்சு போச்சுன்னா அது என்ன பண்ணிடுறோம், லைல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா. அதே போன்று ஷஹர்னா மாதம், சனத்னா வருஷம், அதான் சொல்கிறாங்க. அப்போ லுரூஃபு ஜமானி கிஸ்மானி, ஒன்று முபஹமுன், இன்னொன்று அது மஹதூதுன். முபஹம்னா என்ன, முபஹம் வந்து அதில் என்னது முஅய்யன், ஒரு குறிப்பிட்ட எல்லை என்பது அதுக்கு இருக்காது. மஹதூதுன்னா என்னது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை என்பது என்னது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குல்லுஹா, அப்போ லர்ஃபு ஜமானில் முபஹமாக இருந்துட்டு போட்டோம் அல்லது மஹதூதாக இருந்துட்டு போட்டோம், எப்படியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சட்டம் என்ன தெரியுமா, குல்லுஹா மன்சூபும் வி தக்தீரி ஃபி, அதில் என்ன பண்ணுவோம், தக்தீரில் ஃபி என்று இருக்கும். எப்படி தகூலு சும்து தஹரன், இன்ன காலத்தில் நான் நோன்பு வச்சேன். ஓகேவா, காலத்தில் நோன்பு வைத்தேன். அப்பா அந்த வருதா இல்லையா, சும்து ஃபி தஹரி, அங்கே என்ன பண்ணுது, தக்தீரில் ஃபி என்பது இருக்குது, அதான் கீழே போடுவாங்க பாருங்கள். அடுத்த உதாரணம், சாஃபர் து ஷஹரன். ஓகேவா, வருடத்திலே என்ன பண்ணேன், நான் சஃபர் செய்தேன். ஐ சும்து ஃபி தஹரி, தஹரில் என்ன பண்ணேன், நோன்பு வைத்தேன். சாஃபர் து ஃபி ஷஹரி, அப்போ அது தக்தீரில் இருக்கும். ஆனால் மஃபூல் ஃபீக்கு என்ன அமல் செய்வோம், மஃபூல் ஃபீக்கு என்ன அமல் செய்வோம், மஃபூல் ஃபீஹி எதில் வருது, தலைப்பில் மன்சூபாத். அப்போ மஃபூல் ஃபீக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நசபு செய்வோம். ஃபீன்றது தக்தீரில் இருக்கும், ஆனால் மஃபூல் ஃபீஹியாக வருகின்ற காலத்திலே, வருகின்ற இந்த நேரத்தில் அதை என்ன பண்ணுவோம், நசபு செய்வோம். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, லுரூஃபுல் மக்கானுடைய லர்ஃபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கதாலிக்க அவ்வாறு என்ன பண்ணுவோம் இருக்குது. எப்படி கிஸ்மானி 2 வகை, அதை மேலே சொன்ன அதே மாதிரி தான். முபஹமும் மஹதூது அப்படி தான். அவ்வளோ என்னது முபஹம், என்ன பண்ணுவோம், மூடலாக உள்ளது. இப்போ ஓஹுவ மன்சூபுன் ஐலன், அப்போ முபஹமாக இருக்கக்கூடிய அந்த ஜமானும் நசபு செய்யப்படும், முபஹமாக இருக்கக்கூடிய மக்கானும் நசபு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. வி தக்தீரி ஃபி. ஓகேவா. எப்படி ஜலஸ்து ஹல்ஃபக, ஓகேவா, உனக்கு பின்னால் நான் உட்கார்ந்தேன். இப்போ ஹல்ஃபா அப்படின்றது பின்னாடி, எவ்வளோ பின்னாடி, ஒரு சஃபு பின்னாடியா, 2 சஃபு பின்னாடியா, 4 சஃபு பின்னாடியானது முஅய்யன் இல்லை, முபஹமாக இருக்குது. புரியுதுங்களா. அப்போ அந்த மாதிரி ஜலஸ்து ஹல்ஃபக வகும்து அமாமக, உனக்கு முன்னாடி நான் நின்னேன். அப்போ 1 மீட்டர் தள்ளி நின்னா, 2 மீட்டர் தள்ளி நின்னா, 4 மீட்டர் தள்ளினா, இல்லை அந்த செவத்துக்கு பின்னாடி உனக்கு அப்படி நின்னா என்னன்றது இருக்குல்ல, உனக்கு முன்னாடினா எப்படி நின்ன அப்படின்றது இருக்குல்ல, எவ்வளோ தூரத்தில். அப்போ அதுக்கு ஹத் இல்லை. அந்த மாதிரி முபஹமான இதுக்கு என்ன பண்ணும், நசபு மன்சூபாக வரும். வசானி 2வது என்ன சொல்கிறாங்கன்னா மஹதூதான லுரூஃபுல் மக்கான் இருக்குதா இல்லையா, இடத்தை குறிக்கக்கூடிய லருஃபு, அந்த லருஃபு மஹதூதாக இருந்துச்சுன்னு சொன்னால் வஹுவ லா யகூனு மன்சூபம் பி தக்தீரி, வஹுவ அது என்ன பண்ணாது, லா யகூனு மன்சூபம் பி தக்தீரில் ஃபீயை தக்தீரில் வச்சு மன்சூபாக இருக்காது. பல் லா புத்த ஃபீஹி, அதில் அவசியமாகும். மின் திக்ரி ஃபீ, அதில் ஃபீயை நினைவு கூறுவது
அவசியமாகும் கட்டாயம். இப்போ லர்ஃபுல் மகான் இருக்குதா இல்லையா, இடத்துடைய அந்த வார்த்தைகள், இடத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் மஹதூதான லர்ஃபுல் மகான் மஹதூது என்ன பண்ணணும், அதில் ஃபீயை தக்தீரில் கொண்டு வர மாட்டோம். மேலே என்ன பண்ணாங்க, சும்து ஷஹரன் சும்து தஹரன் அப்படின்னு சொன்னாலும் இல்லையா, சும்து ஃபீ அந்த தக்தீரில் இருக்குது, சும்து ஷஹரனில் ஃபீ தக்தீரில் இருக்குது. அதே போன்று ஜலஸ்து ஹல்ஃபக்க அதில் ஃபீ ஜலஸ்து ஃபி ஹல்ஃபக்க, ஜலஸ்து அமாமக்க, கும்து அமாமக்க அப்படின்னு என்ன பண்ணுது தக்தீரில். அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதான் வஹுவலா யகூனு மன்சூபம் பி தக்தீரில் ஃபீ பல் லா புத்த ஃபீஹி மின் திக்ரி ஃபீ, அதில் ஃபீயை நினைவு கூறுவது அவசியமாகும். எப்படி, நஹவு ஜலஸ்து ஃபித்தாரி. அப்போ தாருன்றது ஒரு மஹதூரான இடமா இல்லையா, வீட்டில் அத்தார் அப்படின்னு போகிறாங்க, அத்தார்னா மாரிஃபா. அப்போ தன்னுடைய வீட்டில் தான் அவர் போய் உட்காந்துருக்கிறாரு. ஜலஸ்து உட்காந்தேன் ஃபித்தாரி, இன்ன வீட்டிலே நான் அமர்ந்தேன். அப்போ ஜலஸ்து ஃபித்தாரி. அதே போன்று கும்து ஃபிஸ்ஸோக்கி என்ன பண்ண, கடை வீதியிலே நின்றேன். அப்போ ஒரு ஊரில் ஒரு கடை வீதி இருக்குல்ல, ரெண்டு பிரபல்யமாக என்ன பண்ணுவோம் அசூக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாரிஃபா வாக்குறாங்க. மாரிஃபானா முஅய்யனாக தான் இருக்கும். மாரிஃபாவை கொண்டு வரும்போது என்னது மாரிஃபான்றது முஅய்யன். ஓகேவா. அப்போ சல்லைத்து ஃபில் மஸ்ஜிதி. சொல்லுங்கள், சந்தேகமா எங்கம்மா? ஃபிஸ்ஸூக் சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, வஹுவ லா யகூனு மன்சூபன், மன்சூபாக அது இருக்காது. வித் தக்தீரில் ஃபீ, ஃபீயை தக்தீரில் கொண்டு வருவதை கொண்டு அது மன்சூபாக இருக்காதுன்னு தான் மேலே சொல்கிறாங்க. வஹுவ லா யகூனு ஃபீ தக்தீரில் கொண்டு வராமல் வரவே முடியாது, கொண்டு வரணும் அப்படின்றாங்க. புரியுதா. லா புத்தன் போகிறாங்க பாருங்கள், பல் மாறாக லா புத்த அவசியமாகும். ஓகேவா. ஃபீஹி. அப்போ நம்ம இங்கே கவனிக்கிறீங்களா, ஒரு இபாரத்தை படிக்கும் போது அப்போ தான் இது ஆமாவா இல்லையா கன்ஃபார்மாக இல்லையான்னு அதை கொண்டே புரியுது. அதுக்கு என்ன அர்த்தம் மஃபூம் மானா புரிஞ்சால் நமக்கு புரியும். அப்போ குரானில் எல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறான், இது ஃபரலா நஃபீலா இல்லை அல்லா நமக்கு என்ன பண்ணுறான் முபாஹா சொல்கிறான்னா எப்போ புரியும், அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை கவனித்து என்ன முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ கது ஃபேல் முலாரிக்கு பக்கத்தில் வருது, அப்போ இஜாசத் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. புரியுதுங்களா. அப்போ நஹ்வை நம்ம ஒழுங்காக படிக்கும்போது தான் மார்க்க சட்டத்தை ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா. அப்போ சல்லை தூ நான் தொழுதேன், ஃபில் மஸ்ஜிதி மஸ்ஜிதில் என்ன பண்ண நான் தொழுதேன். இது மஃபூலு ஃபீஹி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பெரிய கஷ்டமான இதில் என்ன பண்ணாங்க மஃபூலு ஃபீஹியில் வேணா அந்த மேப் மாதிரி நீங்களே எழுதிக்கிறீங்களா, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மஃபூலு ஃபீஹி பண்ணிங்கன்னா லர்ஃபு மக்கான் லர்ஃபு ஜமான். லர்ஃபு மக்கான் என்ன பண்ணுவோம் முபஹமு என்ன பண்ணுவோம் மஹதூது. இந்த பக்கம் முபஹமு மஹதூது, அதுக்கு மிசாலு, இந்த பக்கம் இதுக்கு மிசால், இதுக்கு முபஹமு மஹதூது. கீழே எதாவது பண்ணுவோம் தக்தீரு ஃபீஹி தக்தீரு ஃபீ, அதுலேயும் தக்தீரு ஃபீ, இதுலேயும் தக்தீரு ஃபீ. இதெல்லாம் பண்ணுவோம் தக்தீர் வராது லாஹிரில் வரும் அப்படின்றத குறிப்பிடணும். அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டா எக்ஸாம் டயத்தில் படிக்கும் போது இவ்வாறு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளால் அரபியிலே நம்ம ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ண தெரிஞ்சால் நம்ம இந்த மேப் போட்டு புரிஞ்ச மாதிரி ஈஸியாக எழுதிடலாம். புரியுதுங்களா. இதில் இருக்கிறது அப்படியே டிக்டோ மனப்பாடம் பாடம் எழுதணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது. நம்மளுடைய புரிதல் மட்டும்தான் அவசியம் பாடத்தில். அதான் சொன்னேன், நாலேஜுன்னும் பொழுது நமக்கு புரிதல் வேணும். புரியுதுங்களா. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுன்றது நாலேஜ் கிடையாது. எது நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் கல்வி. தம்பி தம்பி போக போகுது. அல் மஃபூலு லஹு என்ன பண்ணுறாங்க, அடுத்து மஃபூலு லஹு பற்றி பேசுகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், 3 டாப்பிக்கை நாம் கடந்து விட்டோம். ஓகேவா. மஃபூலு முத்தலக், மஃபூலு பிஹி, மஃபூலு ஃபீஹி. அடுத்து மஃபூலு லஹு. என்னம்மா சந்தேகமா? அப்போ மஃபூலு லஹு அல் கிஸ்முல் ராபி 4வது வகை என்னன்னு சொன்னால் மினல் மன்சூபாத்தி நசபு செய்யப்பட்டவைகளிலிருந்து 4வது வகை என்ன அப்படின்னு சொன்னால் பேஜ் நம்பர் 40. அல் மஃபூலு லஹு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. வஹுவ அது என்னது இஸ்முன் ஒரு இஸ்மாக இருக்கும். வக நிகழ்ந்திருக்கும். இப்படி லி அஜலிஹி அதன் காரணமாக நிகழ்ந்திருக்கும். அல் ஃபிஅலுல் மذ்கூர் நினைவு கூறப்பட்ட ஃபெயல் என்ன பண்ணிருக்கும் அதன் காரணமாக நிகழ்ந்திருக்கும். அதுதான் மஃபூலு லஹு. அல் ஃபிஅலு மذ்கூரி கபலஹு அல் மذ்கூரி கபலஹு அதுக்கு முன்னால் நினைவு கூறப்பட்ட ஃபெயல் என்ன பண்ணிருக்கும் இதன் காரணமாக தான் அந்த ஃபெயலே நிகழ்ந்திருக்கும் அப்படின்றாங்க. எப்படி ஒயன்சபு வித் தக்தீரில் லாமில் ஜாரதி. ஓகேவா. ஜர் செய்யக்கூடிய லாமை தக்தீரில் வைத்து என்ன பண்ணப்படும் அது நசபு செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஃபூலு லஹுல
ஜரு செய்யக்கூடிய அந்த லாமை வைத்து நசபு செய்யப்படும். எப்படி? நஹ்வு லரபுத்துஹு தஅதீபன், அவனை ஒழுக்கப்படுத்துவதற்காக அடித்தேன். லரபுத்துஹு, எதுக்கு அடிச்சிங்க? ஒன்று அவன் தூங்குனா, இல்லை அவன் பாடம் படிக்கலை, அவன் பாடம் எழுதிட்டு வரல, எப்படின்னு சொல்கிறோமா? இப்போ இது எல்லாமே தாதீபுக்குள்ள வரும். அப்போ லரபுத்துஹும் தாதீபன், அதபு செய்கிறதுக்காக நான் அவனை அடித்தேன். ஐ லி தாதீபி, லரபுத்துஹும் லி தாதீபின்றது அசல் அது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, மஃபூலு லஹுல அந்த லாமை தக்தீர் செய்து மஃபூலு லஹுவை நசபு செய்வார்கள். எதன் காரணமாக ஃபேல் நிகழ்ந்துச்சோ அந்த காரணத்தை என்ன பண்ணுவாங்க, தக்தீரில் லாம் இருந்தாலும் கூட அந்த லாமை தக்தீர் ஆக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, மஃபூலு லஹுவாக ஆக்கி நசபு செய்வாங்க. மஃபூல் லஹுன்ற பெயரை கொடுத்து அதை மன்சூபாக ஆக்குவாங்க. அடுத்துமா காத்து அனில் ஹர்பி ஜுப்னன், ஜுப்னன் அப்படின்னு சொன்னால் கோழைத்தனம். ஓகேவா? காத்து, நான் உட்கார்ந்துட்டேன், அப்போ வந்துட்டேன், போரில் கலந்துக்கலை. ஓகேவா? காத்து அனில் ஹர்பி, போரை விட்டும் நான் விரண்டுட்டேன், புறமுதுகிட்டு விட்டேன், ஓடி வந்துட்டேன். ஏன்? ஜுப்னன், கோழைத்தனத்தின் காரணமாக. எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. எதிரில் இருக்கவங்களாம் பார்த்தா பெரிய என்ன பண்ணுறாங்க, மலை மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள போய் நாம் எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கோழைத்தனத்தின் காரணமாக நான் வந்து விட்டேன். அப்போ ஜுபுனன்ற தசில் எனக்கும் ஐ லி ஜுபுனி அப்படின்னு இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, மஃபூலு லஹு, இதன் காரணமாக தான் அவன் என்ன பண்ணான், அந்த செயலை விட்டான், அந்த ஃபேலை செஞ்சான். எது? காயது புறமுதுகிட்டு ஓடின அந்த செயலை கோழைத்தனத்தின் காரணமாக செய்தான். அப்போ அதை மஃபூலு லஹுவாக ஆக்கி அந்த லாமை தக்தீர் செய்து மஃபூலு லஹு என்று சொல்லி அதுக்கு என்ன பண்ணுவோம், என்ன யாராபு கொடுப்போம், நசபாக ஆக்குவோம். அப்போ இந்த ஜுஜாஜ்னு சொல்லி ஒரு இமாம் இருக்காங்க நஹ்வீன்களில். ஜுஜாஜ் என்பதாக ஒரு இமாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹுவ மஸ்தருன், அது என்ன பண்ணுது, ததீப் அப்படின்றது மஃபூலே முத்தலக் பாது, மஃபூலு லஹுன்லாம் ஒன்று கிடையாது, மஃபூலே முத்தலக் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தக்தீரு, அது தக்தீரில் என்ன இருக்கும், தக்தீருல் மிசாலை, நீங்கள் சொன்னீங்கல்ல மேலே 2 உதாரணம் இதன் காரணமாக நிகழ்ந்துச்சு. அப்போ அத்தப்துஹும் தாதீபன் வ ஜபின்து ஜுப்னன், கோழைத்தனத்தின் காரணமாக என்ன பண்ண நின்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த இமாம் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்களுடைய கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் இந்த இமாம் ஹிதாயத்து நவவி எழுதின இமாம் இதுக்கு ஏத்திராஜ், இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ லரப்துஹும் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருந்தோம், மஃபூலே முத்தலக்காக இருக்கணும்னா என்ன படிச்சிருந்தோம், வஹோ மஸ்தரும் இமான மதுக்கூரின் கபுலஹு, அதுக்கு முன்னாடி உள்ள இது என்ன நினைவு கூறப்படுச்சோ அதனுடைய மஸ்தரிலே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ லரபுத்துஹும் ததீபன் அப்படின்னு இருக்கு, லரபுத்து வேறு ததீபன்றது வேறு, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வராங்க. புரியுதா? அப்போ மஃபூலு லஹுன்றது இருக்குது. இந்த இமாம் இப்படி ஒரு கருத்து சொன்னாலும் மஃபூல் லஹு என்பது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இமாம் உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் இஃப்திலாஃப் இருக்குது உலமாக்களுக்கு, அந்த இமாமுக்கு நஹ்வீன்களை இதில் இஃப்திலாஃப் இருக்குன்ற ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கிறாங்க. அடுத்து மஃபூலு மாஹு. ஓகேவா? மஃபூலு மாஹு என்னது, அல் கிஸ்முல் ஹாமிஸ், 5வது வகை மினல் மன்சூபாத். 1 முடிஞ்சு 2 முடிஞ்சு 3 4 5வது வகை மஃபூலு மாஹு. அது என்ன பண்ணுது, அப்போ சொல்கிறாங்க மஃபூலு மாஹு அப்படின்னு என்னன்னு சொன்னால் வஹுவ இஸ்முன், அது ஒரு இஸ்மாக இருக்கும், யுதுகர நினைவு கூறப்பட்டிருக்கும், பாதல் வாவ் வாவிற்கு பிறகு நினைவு கூறப்பட்டிருக்கும், பி மஅனா மா. சரிங்களா? இப்போ நம்ம ஹர்ஃபுடைய ஷரஹ்மியத்து ஆமில்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹர்ஃப் என்பது குறிப்பிட்ட அர்த்தத்துக்காக பயன்படுத்தப்படுதல் அல்ல. ஷரஹ்மியத்து ஆமில் என்ன போடுவாங்க, ஒரே ஹர்ஃபாகத்தான் இருக்கும், ஆனால் இடத்திற்கு தோதுவார் போல் என்ன பண்ணுவோம் அதுக்கு அர்த்தத்தை அல் மஃபூலு மாஹு அப்படின்னு சொன்னால் வஹுவ இஸ்முன், அது ஒரு இஸ்மாக இருக்கும், யுதுகரு பாதல் வாவி வாவுக்கு பின்னால் நினைவு கூறப்பட்ட ஒரு இஸ்மாக இருக்கும். எப்படிப்பட்ட வாவ், பி மஅனா மாவுடைய அர்த்தத்தை உடைய வாவுக்கு பின்னால் இருக்கும். லி முசாபஹதிஹி, அதை இதோடு என்ன பண்ணும் தோதுபடுத்துவதற்காக, முசாபஹத் தோதுபடுத்துவதற்காக, சோபத்னா அதோட சேர்க்கறதுக்காக, முசாபஹதி அதோட அந்த அர்த்தத்தில் போய் இது சேருவதற்காக. எப்படி, மசாபத்திஹி மஅமூல் அல் ஃபிஅலி, ஃபேலோடைய மாமூலோட
அது இணைவதற்காக, அதோடு ஒப்பாகுவதற்காக, அதோடு தோழமையாக இருப்பதற்காக. அப்போ தோழமையாக இருக்குன்னா அதில் என்ன இருக்கும் அதுவே தான் இதுலேயும் வரும். புரியுதா? அதுக்கு இதுக்கு என்னவோ அதுக்கு இதுக்கும் அதே தான் அப்படின்றத சொல்ல வராங்க. உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரிய வச்சுறேன் இன்ஷா அல்லா. அப்போ ஜா அல் பர்து வல் ஜுப்பாத்து, பர்து குளிர்காலம் வந்தது, வல் ஜுப்பாத்து ஸ்வெட்டர் வந்துருச்சு. ஓகேவா? ஜால் பர்து வல் ஜுப்பாத்த. புரியுதா? கரெக்டு. அப்போ வாவுக்கு பின்னால் வரக்கூடியது. ஓகேவா? ஜால் பர்த் மஃபூலு மாஹு ஜால் பர்து வல் ஜுப்பாத்த. அதான் அந்த ஜுப்பாத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நான் கவனமாக இருக்கிறாரு, பாடத்தை கவனிக்கிறார். மற்ற நடுவில் எத்தனை பேர் முன்னாடி இருக்கீங்களா? யாராவது சொன்னீங்களா? அதுதான் கவனிக்கிறதுன்றது. புரியுதா? அப்போ ஜா அல் பருது குளிர்காலம் வந்தது. ஓகேவா? வல் ஜுப்பாத். அப்போ ஜுப்பாத்துன்றது என்னது? மஃபூலு மாஹு ஆக இருப்பதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க? அதை நசபு செய்கிறார்கள். ஓகேவா? அப்போ அந்த வாவு இருக்குது, என்ன அர்த்தத்தை கொடுக்குது? அத்ஃபுடைய அர்த்தம் இல்லை. ஓகேவா? குளிர்காலமும் வந்தது, குளிர்காலத்துடன் ஸ்வெட்டர்களும் வந்தது, குளிர்காலத்துடன் ஸ்வெட்டரும் வந்தது. இப்போதான் அப்போ அந்த ஃபியாயிலே இந்த இதுக்கு என்ன அமல் செய்யுது? அந்த அதாவது இந்த பருதுக்கு என்ன முசாபத், பருதுக்கு என்ன அழுத்தத்தை கொடுக்குதோ அதை இதனோடும் சேர்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்க? முசாபத் அந்த வந்தது என்றதோடு இதையும் சேர்க்க, வந்தது என்ற அழுத்தத்திலே இதையும் சேர்ப்பதற்காக, இது ஜுப்பாத்தையும் சேர்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்க? இந்த வாவை பயன்படுத்துகிறார்கள். ஓகேவா? வ ஜி து அன வ ஜெய்தன், ஜி து வந்தேன். ஓகேவா? அன நான், வ ஜெய்துன் நானும் ஜெய்தன் என்ன பண்ணோம்? ஒன்றா வந்தோம் அப்படின்னு சொல்லி மா அப்படின்னு சொன்னால் ஜி அத்து நான் வந்தேன், பின்னாடியே ஜெய்து வந்தான் அப்படின்ற அர்த்தம் இல்லை. நான் வந்தேன், ஜெய்தும் வந்தான், நான் தனியாக வந்தேன், ஜெய்தும் வந்தான் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஜி அத்து நான் வந்தேன், வ ஜெய்தன். ஓகேவா? அப்போ நான் வந்து என்னோடவே ஜெய்து வந்தான், நானும் ஜெய்து ஒன்றா வந்தோம் அப்படின்னு அந்த ஒன்றா வரக்கூடிய அர்த்தம் இருக்கே, அதை கொடுப்பதற்கு தான் வாவு வருது. அப்போ இந்த மாவுடைய அர்த்தத்துக்கு, மாவுடைய அர்த்தமுடைய வாவிற்கு பின்னால் வரக்கூடிய இஸ்மு தான் என்னது? மஃபூலு மாஹு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மால் ஜுப்பாத்த, அதே மாதிரி மா ஜெய்த. ஓகேவா? ஃபைன் கானல் ஃபியாலு. ஓகே பாருங்கள், ஃபைன் கானல் ஃபியாலு ஃபேல் இருந்தால் லஃபுதன். ஓகேவா? வெளிப்படையாக இருந்தால். வஜாஸல் அத்ஃபு அந்த இடத்துல அத்ஃபு செய்வது ஜாயிஸாக இருந்தால் யஜூசு ஃபீஹி வஜஹானி. இப்போ வாவு வருதுமா? இப்போ அந்த உதாரணம் சொன்ன மாதிரி அந்த வாவு வந்துருச்சு, அந்த வாவோடு வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணுது? வாவிற்கு முன்னால் அந்த மாவுடைய அர்த்தத்துடைய வாவு மையாவுடைய அந்த வாவுக்கு முன்னால் என்ன பண்ணுது? ஃபியால் வருது. ஃபியால் வருது. அதே போன்று இந்த வாவை அத்துஃபோடைய அர்த்தத்துலேயும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அங்கே இடன்பாடு அனுமதி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாஸ யஜூசு கூடும், ஃபீஹி வஜஹானி ரெண்டு விதமான ஏராபுகள் கொடுக்கறது கூடும். என்னம்மா பண்ணுற? என்ன பண்ணுற? என்ன எழுதுனோ அதை எடுத்துகிட்டு வா. கவனிங்க, புரிஞ்சவங்களும் கவனிங்க. இன்கான ஃபைன்கானல் ஃபியாது லஃபுலன் வஜாஸல் அத்ஃபு அத்ஃபு ஜாயிஸாக இருந்தால் யஜூசு ஃபீஹி வஜஹான் அதில் ரெண்டு விதமான யாராபுகள் கூடும். எப்படி? அன் நசபு ஒரு ரஃபு, நசபு செய்வதும் கூடும், ஒரு ரஃபு ரஃப செய்வதும் கூடும். ஹசரத் ஜி போயிட்டு வாங்க. நஹ்வு உதாரணத்துக்கு ஜிஅத்து அன வ ஜெய்தன். ஓகேவா? அப்போ மஃபூலு மாஹு என்ற அடிப்படையில் அன வ அந்த மாயத்துடைய வாவுக்கு பின்னால் உள்ள ஜெய்துக்கு என்ன பண்ணுறோம்? மஃபூலு மாஹு என்ற அந்த யாராபை கொடுத்து மன்சூபாக ஆக்குகிறோம், என்ற பெயரை கொடுத்து அதை மன்சூபாக ஆக்குறோம். அடுத்து ஒரு உதாரணம் போகிறாங்க. ரஃபவும் சொன்னாங்கள்ல, நசபு செய்வதும் கூடுன்ட்டாங்க, அதுக்கு உதாரணம் போட்டாங்க. வ ஜிஅத்து அன வ ஜெய்துன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டால் வாவை அத்துஃபோடைய அர்த்தம் அந்த புள்ளியாக வச்சுருக்காங்கல்ல, அங்கே முன்னாடிக்கு அந்த ஜிஅத்து ஆனவை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அப்போ ஜிஅத்து அன வ ஜெய்துன் அப்படின்றது என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பயன்படுத்தலாம். வைன்லம் யஜுஸ் அல் அத்துஃபு அத்துஃபு செய்யறது கூடாது என்று இருந்தால் தஅய்யனன் நஸபு. ஓகேவா? நஸபு தஅய்யுன் செய்யப்படும், குறிப்பாக்கப்படும். எப்படி? நஹ்வு ஜிஅத்து வ ஜெய்தன். ஓகேவா? ஜிஅத்து அன வந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும்? அதை அத்துஃபு செய்ய முடியும். ஓகேவா? அத்துஃபுக்கு முன்னாடி ஹுருஃபுல் அத்துஃபுக்கு முன்னாடி மாத்தூஃப்னு இருக்கணும்ல, மாத்தூஃப் அலைஹி இருக்கணும், அப்புறம் ஹுருஃபுல் அத்துஃப் இருக்கணும், அடுத்து என்ன பண்ணும்?
இருக்கணும், மாத்தூஃப் இருக்கணும். மாத்தூஃப் அலைஹி அத்துஃபு மாத்தூஃப். புரியுதுங்களா? போர்டில் எழுதுகிறேன். அப்போ பாருங்கள், ஜித்து அன வ ஜெய்துன்னும் போடலாம், ஜெய்தன்னும் போடலாம். ரெண்டு விதமான ஏராபுகளும் ஜாயிஸ். அப்போ எதனால் இங்கே இது பண்ணுறாங்கன்னா, இப்போ இது ஹுரூஃபுல் அத்துஃபா, அத்துஃபு ஜாயிஸ் ஆகும்னு சொன்னாங்கல்ல. அத்துஃபு எப்போ ஜாயிஸ் ஆகும்? ஹுரூஃபுல் அத்துஃபு, இது அத்துஃபுடைய எழுத்து, அத்துஃபுடைய படம் பின்னாடி வரும், அதையும் தெளிவுபடுத்துகிறேன். இங்கே உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் அத்துஃபு சொல்லும் பொழுதே. அப்போ இது மாத்தூஃப், மாத்தூஃப் அலைஹி, இதன் மீது என்ன பண்ணாங்க? அத்துஃபு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா? இது மாத்தூஃப், மாத்தூஃப் அலைஹி மாத்தூஃப் பிஹி. மாத்தூஃப்னு சொன்னாலும் சரி தான், பிஹின்னு சொன்னாலும் ஓகே தான். அப்போ இங்கே அத்துஃபு செய்கிறதுக்குன்னா முன்னாடி ஒரு மாத்தூஃப் அலைஹி இருக்கணும். அப்போ தோணும் போது இதில் மாத்தூஃப் அங்கே கிடையாது. புரியுதுங்களா? அது லமீர் உள்ளே இருக்குது, அதை மாத்தூஃப்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி அணை வராமல் ஜித்து என்று வரக்கூடிய ஹாலில் வரும்போது இங்கே அத்துஃப் என்பது என்ன பண்ணாது? ஜாயிஸ் ஆகாது. அப்படி வரும்பொழுது நாம் என்ன பண்ணோம்? ஜெய்தன் மட்டும்தான் கொண்டு வரணும். ஜித்து வ ஜெய்தன். இங்கே என்ன தர்கீப் கொடுக்கணும்? இதை மஃஊலு மாஹு என்று சொல்லணும். புரியுதாமா? அப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்போ அடுத்து பாருங்கள், இன்கானல் ஃபேலு மானா. ஓகேவா? ஃபேல் மாணவியாக இருக்குது. அப்போ அசலில் ஃபேல். அப்போ எப்படின்னு சொன்னால் அடுத்த உதாரணத்தில் போகிறாங்க. அவள் ஜாசல் அத்துஃபு, அத்துஃபு ஜாயிஸாக இருக்குதுன்னு சொன்னால் தாயனல் அத்துஃபு, அத்துஃபு தான் என்ன பண்ணணும்? அங்கே கட்டாயம் அத்துஃபு தான் செய்யணும். அப்போ அதுக்கு உதாரணம் பாருங்கள். மா லி ஜெய்தின் வ அம் ஜாசல் அத்துஃபு வ அம்ரின் அப்படி தான் வரணும். ஏன்னா அத்துஃபு தான் தாயும் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அத்துஃப் என்ன பண்ணுவோம்? முன்னாடி இருக்கக்கூடிய ஹர்ஃபை இந்த யாராப பின்பற்றி வரும். புரியுதுங்களா? மா அத்துஃப் இருக்குல்லம்மா, வாவு, அத்துஃபுடைய வாவு வந்தால் முன்னாடி இருக்கிறது என்ன மாமூலுக்கு என்ன அமல்ச்சு, அதுக்கு என்ன யாராப் வந்துச்சோ அதே தான் அத்துஃபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாத்தூஃப் பிஹிக்கு என்ன பண்ணுவோம்? அதே அமல் தான் செய்வோம். புரியுதுங்களா? அங்கே போர்டில் எழுந்து வச்சு மாத்தூஃப், மாத்தூஃப் அலைஹி, மாத்தூஃபு, மாத்தூஃப் பிஹி என்னன்னு புரிஞ்சுதில்லம்மா? அப்போ பாருங்கள், அப்போ உதாரணத்தை எழுதியே போடுறேன், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பார்க்கும்போது, இல்லைனா கற்பனையிலே போகும். எழுதியே பாருங்கள். அப்போ மா லி ஜெய்தின் வ அம்ரின். ஓகேவா? அம்ரின் அப்படின்றோமா? அப்போ என்ன பண்ணுச்சு இதில்? இன் கானல் ஃபேலு மாணவி. அப்போ லாம் என்பது என்னது? ஹுரூஃபுல் ஜர்ரு. ஹுரூஃபுல் ஜர்ருக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாடத்தில். ஹுரூஃபுல் ஜர்ருக்கு என்ன யாராபுன்னு கேட்கல. ஹுரூஃபுல் ஜர்ரு வந்து அங்கே முன்னாடி ஒரு விஷயம் வரும்னு குறிப்பிட்டிருப்பாங்க. என்ன குறிப்பிட்டிருப்பாங்க? முத்தல்லிக் இருக்கும் அங்கே. இப்போ ஃபீ மாதிரி இஸ்தகர்ற ஜெய்துன் ஃபித்தாரின்னா ஜெய்துன் இஸ்தகர்ற ஃபித்தாரி மாதிரி இந்த லாம் இருக்கும். அந்த முத்தல்லிக்குன்னு சொன்னால் இதை ஹரக்கத்து போடலாமா? இந்த லாமை குறிப்பிடுற. அப்போ இந்த லாம் இருக்குல்ல, அந்த லாமுக்கு ஒரு முத்தல்லிக் இருக்கும். அது ஏதாவது ஒரு ஃபெயலாக இருக்கலாம், அந்த இடத்துல தோதுபடக்கூடிய ஃபெயில். அப்போ இங்கே மா வக்காலி ஜெய்தின்னு சொல்லலாம். மா என்ன பண்ணலாம்? மா மா ஹசல் அலி ஜெய்தின் அந்த ஃபேலையும் போடலாம். முத்தல்லிக்கில் அங்கே என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலை ஹுரூஃபுல் ஜர்ரு போடும்போது சேர்க்க வேணும். அப்போ மாலி ஜெய்தின் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுது? அங்கே ஃபேல் மாணவி இருக்குது. புரியுதுங்களா? அங்கே இந்த ஃபேலோடைய ஹாசலை வக்க அப்படின்னு அந்த ஃபேல் மாணவி, வெளிப்படையில் ஃபேல் இல்லை, ஆனால் ஃபேலோடைய அர்த்தம் அங்கே இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறாங்க வ இன்கானல் ஃபேலு மாணவி. அதான் இந்த கேப்பில் என்ன பண்ணுது? ஹசலை அப்படின்னு தான் முத்தாலிக்கா வைப்போம், அல்லது வக்க. முத்தாலிக்னா புரியுதா? சரிம்மா. அப்போ பாருங்க, ஜாஸ அத்துஃபு, அத்துஃபு ஜாயிஸாக இருந்தால், ஓகேவா? அப்படி ஜாயிஸாக இருந்தால் பண்ணுவோம் தாயனல் அத்துஃபு, அத்துஃபை செய்கிறது என்னது? அத்துஃபு தான் என்ன பண்ணுவோம்? கட்டாயம் செய்வோம் அந்த இடத்துல. அப்போ அதுக்கு உதாரணம் போட்டாங்க மாலி ஜெய்தின் வ அம்ரின். ஓகேவா? மாலி ஜெய்தின் மாயாவாக கொண்டு வரலாம், மஃபூல் மாயாவாக, மஃபூல் மாஹுவாக கொண்டு வரலாம். ஆனால் இந்த மாதிரி ஹாலில், அதாவது என்ன பண்ணுது? ஃபேல் மாணவியாக இருக்குது, அங்கே அத்துஃபு செய்கிறதும் கூடும். ஏன்? இங்கே மாத்தூஃப் அலைஹி இருக்குது, அதன் அடிப்படையில் இங்கே அத்துஃபு செய்கிறது கூடுமாக இருந்தாலும் கூட என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இமாம் என்ன சொல்லுவாங்க? சட்டம் தாயனல் அத்துஃபு, அத்துஃபு தான் செய்யணும். அத்துஃபு செஞ்சால் மாலி ஜெய்தின்
அம்ரின் அப்படின்றது யாராபு. ஓகேவா. இல்லம் யஜூஸ் இல்லை அத்துஃப் ஜாயிஸாக இல்லை அப்படின்னு சொன்னால் தாயனன் நசபு நசபு என்ன பண்ணுவாங்க, தாயுன் செய்வாங்க, நசபு செய்யறது கட்டாயமாகும். அப்போ மா லக வ ஜெய்தன் புரிதா அப்படின்னு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு உதாரணம் போடுறாங்க, மா ஷானுக்க வ அம்ரன். ஓகேவா. இல்லை அண்ணல் மானா அதில் மானா என்ன, மா தஸ்னாவு என்ன நிகழ்ந்தது. ஓகேவா. மா தஸ்னாவு லி ஜெய்தின் வ அம்ரின் என்ன நடந்துச்சு, இல்லை என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம இது வரைக்கும் மஃபூலுடைய அந்த நிலைகள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இது வரைக்கும் சொன்ன மேட்டர்கள் தான் அது மஃபூலுடைய விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி மஃபூல் வந்துச்சுன்னா முன்னாடி குறிப்பிட்டதை போன்று அதுக்கு அந்த ஹாலை கவனித்து அந்த சூழ்நிலைகளை கவனித்து என்ன பண்ணும், யாராபுகளை போட வேண்டும். சரிங்களா. அதுக்கடுத்து இப்போ ஹாலுடைய பாடத்தை பார்க்குறோம். அப்போ ஹால் என்னது, அது கிஸ்மு சாதிஸ் மினல் மன்சூபாத். என்ன பண்ணும், அல் கிஸ்மு சாதிஸ் ஆறாவது வகை மினல் மன்சூபாத் நசபு செய்யப்பட்டவைகள்லேருந்து ஆறாவது வகை என்னது, அல் ஹாலாக இருக்குது. நம்ம என்னாச்சு ஜதுலா மாறவுக்கு அப்புறம் மப்னி வரும். அப்போ பாருங்கள், ஹால் அப்படின்னு சொன்னால் அது வஹுவ ஹால் என்பது அது வஹுவ லஃபுதுன் அது ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தைமா, லஃபுல் அப்படின்னு சொன்னால் எதுல்லு அறிவிக்கும், அலா பயான் விளக்கத்தின் மீது அறிவிக்கும். என்ன விளக்கம், ஹை அத்துல் ஃபாயில் எந்த நிலையில் அந்த செயலை செஞ்சான் அப்படின்றத பற்றி அறிவிக்கும். உதாரணம் சொன்னால் புரியும். மஃபூல் பிஹியோட நிலையை பற்றியும் அது சொல்லும் ஹால் என்பது. அல்லது கிளைஹிமா ரெண்டு பேருடைய நிலைகளை பற்றியும் அது சொல்லும். எப்படி, ஜானி ஜெய்துன் ராக்கிபன் பிரயாணித்த நிலையில் ஜெயித் என்னிடத்திலே வந்தான். சரிங்களா. அதே மாதிரி வ லரபுத்து ஜெய்தன் மஷ்தூதன் கட்டியை போட்டு என்ன பண்ண ஜெய்தை அடித்த, லரபுத்து நான் அடித்தேன் ஜெய்துன்றது என்னது, ஜெய்து என்னதுமா என்ன மஃபூல். இப்போ இத்தனை தெளிவாக பார்த்தோமா, மஃபூல் பிஹின்னு சொல்லணும், மஃபூல் பிஹி. அப்போ லரபுத்து ஜெய்தன் அடித்தன் மஷ்தூதன் அப்படின்னு சொன்னது, மஷ்தூதன்றது ஹால் என்ற அடிப்படையை வைத்து என்ன பண்ணுவோம், அதற்கு நசபு செய்வோம். அடுத்துமா லகீத்து அம்ரை நான் சந்தித்தேன், ராக்கிபைனி அப்படின்னு சொன்னால் லக்கீத்து நான் சந்தித்தேன், அம்ரை சந்தித்தேன், ராக்கிபைன் நானும் அவனும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நான் என்ன பண்ணேன். இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குறோம், அதே வழியில் பண்ணுவான் ஒரு ஃப்ரெண்டு பைக்கில் கடந்து போயிருப்பான். அப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு லக்கீத்து நான் பார்த்தேன், அம்ரன் நான் பார்த்தேன், ராக்கிபைன் ரெண்டு பேரும் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது நான் என்ன பண்ண பார்த்தேன். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், அவர் வேறு சந்தில் வளைஞ்சு போயிருப்பார். அப்போ நான் நம்ம வண்டி ஓட்டிருக்கும் போது அவனை பார்த்தேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இது அரபியில் சொல்லணும் அப்படின்னா லக்கீத்து அம்ரன் நான் அமரை பார்த்தேன், ராக்கிபைன் ரெண்டு பேரும் பிரயாணம் செஞ்சு கொண்டிருந்த நிலையில் என்ன பண்ணேன் பார்த்தேன். அப்போ மேலே சொன்ன மாதிரி 3 விஷயத்துக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஹையத்துல் ஃபாயிலுடைய நிலையை சொல்லு. எப்படி, ஜானி ஜெய்துன் ராக்கிபன் ஜெய்துன் ஜா ஃபியலு ஜெய்துன் என்னது ஃபாயில் ஜெய்துன்றது என்னதுமா ஃபாயில், ராக்கிபன்றது ஹால். ஓகேவா. அப்போ அது ஃபாயிலுடைய ஹால். அப்போ இன்னொரு யாராப்போ அதில் போடுவோம். அப்போ ஜெய்துன்றது துல்ஹால், ராக்கிபன் தான் அது ஹால் அப்படின்னு போடுவோம். ஓகேவா. அடுத்து லரபுத்து ஜெய்தன் என்பது அது லரபுத்துன்றது ஜெய்தன்றது லரப அப்படின்றது ஃபியாலு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தூ என்பது அது ஃபாயிலு, அண என்பது லமீரு, அதுக்கடுத்து ஜெய்தன் என்பது மஃபூலு, அதுக்கடுத்து மஷ்தூர் என்பது அது ஹால். அப்போ மஷ்தூர் என்பது ஹாலாக கவனிக்கும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய ஜெய்தன் என்பது என்னது துல் ஹாலை உடையவர். புரிதா. துல்ஹால்னா பாருங்கம்மா. அப்போ வகத் யகூனுல் ஃபாயில் இருக்கும் மானவியன் சில நேரங்கள் என்ன பண்ணும் ஃபாயில் இருக்கும், மானவியன் அர்த்தத்தில் என்ன பண்ணும் ஃபாயில் இருக்கும். எப்படி, ஜெய்துன் ஃபித்தாரி காயிமன் லியன்ன மானாஹு ஜெய்துன் இஸ்தகர்ர ஃபித்தாரி காயிமன்.
இஸ்தகர்ரில் உள்ள இருக்கக்கூடிய லமீர் தான் என்னது ஃபாயில், அது மானவி அப்படின்னு போடுறாங்க. வகதா மஃபூல் பிஹி கத் யகூனு மானவிய நஹ்வு ஹாதா ஜெய்துன் காயிமன். அப்போ அதனுடைய அசல் என்ன போடுறாங்க, மானாஹு உஷீர இலைஹி. எழுதி காமிக்கிறேன். அப்போ பாருங்கம்மா, கத் யகூனு ஃபாயிலு மானவி, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜெய்துன் ஃபித்தாரி காயிமன். ஓகேவா? இப்போ இதில் இங்கே ஃபேல் என்ன இருக்குது, உள்ள ஜெய்துன் இஸ்தகர்ர என்பது இங்கே ஃபேலாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இஸ்தகர்ரக்குள்ளே இருக்கக்கூடிய என்னது ஹுவ, அதுதான் அது. வாங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டிங்களா? பாத்ரூம் போல் ஒழு பண்ண போனீங்களா, தண்ணி பிடிக்க போனீங்களா? அப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லமீர் ஹுவதான் அது ஃபாயில். அப்போ என்ன பண்ணுவோம், கத் யகூனுல் ஃபாயிலு மானவி, மானவியாக இருக்குது. இல்லையா என்ன மானாகும், அதோட அர்த்தம் என்ன, ஜெய்துன் இஸ்தகர்ர என்ன பண்ணா, தங்கினான், ஃபித்தாரி காயிமன், வீட்டில் தங்கி, எப்படி நின்ற நிலையிலே வீட்டில் இருந்தான். புரியுதா? அப்போ காயிமுன்றது என்னது ஹாலு, காயிமன், அதனால் என்ன பண்ணுறோம், காயிமன் அப்படின்னு சொல்லி நசபு செய்கிறோம். வகதா அவ்வாறே அல் மஃபூலு பிஹி கத் யகூனு, சில நேரத்தில் என்ன இருக்கும், மானவியாவாக இருக்கும். அப்போ ஹாதா, அப்போ பாருங்கம்மா, ஹாதா ஜெய்துன் காயிமன். நான் நடத்தும் போது என்ன தான் கவனிக்கணும். ஓகேவா? ஹாதா ஜெய்துன் காயிமன் போகிறாங்களா? அப்போ நம்ம அந்த யா முனாதியாவில் படித்த மாதிரி அதுவும் சொல்வதை போல் ஹாதாக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, உஷீர சுட்டி காட்டினேன், உஷீரு நான் சுட்டி காட்டினேன். புரியுதுங்களா? உஷீரு இலை, இலா இலைஹின் போடலாம், இலா ஜெய்தின். ஓகேவா? இலைஹி. ஓகேவா? அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த மஃபூல் என்ன பண்ணுது, இது மஃபூல் மானவியாக இருக்குது. ஓகேவா? ஹாதா முபத்ததா, ஜெய்துன் காயிமன்றது கபராக போயிடும். புரியுதுங்களா? அப்போ இதில் எங்கே ஃபேல் வருது, மஃபூல் எப்படி பார்ப்பீங்க, ஹால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுது, உஷீர இலைஹி. ஓகேவா? அப்போ எதனால் அதை சொல்ல வராங்க, அல்ல ஹாது லஃபுன் எதுல அல்ல பயானி ஹைஅத்தில் ஃபாயிலி அப்படின்னு போடுறாங்க. அப்போ ஃபாயிலோ அல்லது மஃபூலோ அல்லது என்ன பண்ணும், ரெண்டு பேருடைய ஹால். அப்போ இங்கே ஃபாயில் மஃபூல் ஏதாவது ஒன்று இருக்கணும், ஃபேல் வந்தால் தானே ஃபாயில் மஃபூல்ன்றதே வரும். அப்போ இதுக்குள்ளே ஃபேலே இல்லையே, இங்கே எப்படி மாணவின்னு சொல்லுவீங்கன்னு இருக்குல்ல, ஃபேல் இல்லை, ஃபேல் இல்லைன்னு இல்லை. அந்த ஹாதா என்ன அர்த்தத்தில் வந்திருக்கு, உஷீர என்ற அர்த்தத்தில் வந்திருக்கிறது. உஷீர இலைஹி காயிமன், என்ன பண்ண, உஷீர சுட்டி காட்டினேன், இலைஹி அவனை, ஜெய்தை சுட்டி காட்டினேன். உஷீர இலா ஜெய்தின் காய்மன், ஜெய்தை நின்ற நிலையில் என்ன பண்ணனா, சுட்டி காண்பித்தேன். ஓகேவா? ஃபைன் மானாகும் உஷீர இலைஹி காய்மன். அந்த இபாரத் முடிஞ்சுதா, புரிஞ்சுதா? வல் ஆமிலு ஃபில் ஹாலி, ஃபேலில் ஹாலில் எது அமல் செய்யுது, ஹாலுக்கு வந்து நசபு செய்யுதுன்னு சொன்னாங்கல்ல. நசபு செய்யுதுன்னு சொன்னால் நசபு செய்யக்கூடிய ஆமில் ஒன்று இருக்கணும். இப்போ மஃபூல் இருக்குன்னு சொன்னால் மஃபூலுக்கு நசபு செய்யக்கூடிய ஆமில் யார், ஃபேல் அப்படின்னு படித்த மாதிரி ஹாலுக்கு அமல் செய்யக்கூடிய ஹால் அமல் செய்ய வைக்கிறது ஆமில் யாருன்னு சொன்னால் ஹாலுக்கு ஃபியால் அப்படின்னு போடுறாங்க. அவு மானா ஃபேல். அதுக்கு ரெண்டுத்துக்கும் உதாரணம் இப்போ தான் சொன்னேன். மானா ஃபேலுக்கு உதாரணம் சொல்லி முடித்தேன். ஃபேலுக்கு மேலே இமாம் உதாரணம் சொன்னாங்க. எப்படி, ஜானி ஜெய்துன் ராக்கிபன், அது ஃபேலுக்கு உதாரணம். ஜானி ஃபேல் வெளியே தெரியுது. ஃபேலை மாணவிக்கு இப்போ உதாரணம் சொல்லியாச்சு. என்ன பண்ணுறாங்க, அதில் ஆமில் ஃபில் ஹாலி, ஹாலில் இருக்கக்கூடிய ஆமில் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேல் அவு மானா ஃபேல். ஓகேவா? ஒன்று ஃபேலாக இருக்கும், அவு மானா ஃபேல். ஓகே, யுஹதஃபு அல் ஆமிலு, அப்போ அந்த ஃபேல் என்பது போக்கப்படும். என்னது, ஒன்று ஃபேல் போக்கப்படும் அல்லது மானா ஃபேல் போக்கப்படும். எப்போ, லிக்யாமில் கரீனா, சில காரணங்கள் இருக்கக்கூடிய நிலையில். எப்படி, கமா தகூலு லில் முசாஃபிரி, ஒருத்தர் பிரயாணம் போகிறாரு, அப்படி போகும்பொழுது சாலிமன் கானிமன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேட்டால் அதில் என்ன சொல்ல வரும்,
தர்ஜியூ சாலிமன், நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறது என்ன பண்ணுறோம், சாலிமன் காலிமன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதான் தர்ஜியூ என்ன, அது என்ன பண்ணுது, அந்த ஃபேலு போக்கப்பட்டிருக்கிறது, சாலிமன் காலிமன். ஏன் அங்கே பார்த்தாலே புரியுது, முசாஃபிராக போகும்பொழுது சாலிமன் காலிமன் சொன்னால் நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு தான் அர்த்தம். சலாமத்தாகவும் செழிப்போடும் என்ன பண்ணு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ தர்ஜியோ என்ன பண்ணுறதுக்கு இங்கே புரிதலுக்கான காரணங்கள் இருப்பதன் காரணமாக அந்த தர்ஜியோ என்ற ஃபேலை அந்த ஹாலுடைய ஆமிலை போக்கி விடுகிறார்கள். என்ன பண்ணாங்க, லிஹியாமில் கரீனா, ஒரு காரணம் இருக்கிறது என்று சொன்னால் ஹாலுடைய ஆமிலை, அதாவது ஹாலுடைய ஆமில் யார், ஃபேல் தான் ஹாலுடைய ஆமில். ஓகேவா, அப்போ அந்த ஹாலுடைய ஆமிலை போக்குவது கூடும். எப்போ ஒரு முசாஃபிரை பார்த்து சாலிமன் காலிமன் கானிமன் சொல்வதை போல. சாலிமன் அப்படின்னு சொன்னால் சலாமத்தாக, கானிமன்னா செழிப்பாக அப்படின்னு சொல்ல வராங்க. கானிமன்னா கனிமத்தாக, கனிம்னா தேவையற்றவனாக சொன்னால், கனின்றது பணக்காரனுக்கு சொல்கிறோம், தேவையற்ற அந்த அர்த்தமும் கொடுக்கணும். கனின்றது அந்த பணக்காரனாக, மற்றவங்கள்ட்ட தேவையாகாமல் அப்படின்ற அர்த்தத்தில் அங்கே வருது. ஓகேவா, அதுக்கு அர்த்தம் என்ன, அதாவது தர்ஜியூ சாலிமன் கானிமன், சஃபருக்கு போயிட்டு போகிற கிளம்புற நல்லபடியாக திரும்பி வா. ஓகேவா, அப்போ அல் ஹாலு வல் ஹால் என்பது என்னது, நக்கீரத்துன் அவதான். ஹால் என்ன பண்ணும், எப்போவுமே நக்கீராவாகத்தான் பயன்படுத்தப்படும். துல் ஹாலி, துல் ஹால்னு ஏன் முன்னாடி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கீழே வர்றதுக்காக தான் என்ன பண்ணேன் துல் ஹால் அப்படின்னு சொன்னேன். துல் ஹால்னா என்னதுமா, ஹால்னா என்னது, என்ன நிலை, ஃபாயிலுடைய மஃபூலுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய அந்த இதுதான் அது, அந்த இஸ்மு, அதைத்தான் ஹால் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த ஹால் என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபாயிலோ மஃபூலோ இருப்பாங்கன்னு உறுதியாயிருச்சா இல்லையா. அப்போ அந்த ஃபாயிலோ மஃபூலோ தான் நம்ம என்ன பண்ணுறோம், துல் ஹால் என்று சொல்லுகிறோம். சரியா, வதுல் ஹாலி மாரிஃபத்துன் காலிபன், பெரும்பாலும் துல்ஹால் என்ன பண்ணும், மாரிஃபாவாக இருக்கும். பெரும்பாலும் சில நேரங்களில் நக்கீராவாக வருன்றது தான் காலிபன்ற வார்த்தையை பயன்படுத்தாங்களா, அபதன்ற வார்த்தை போட்டிருப்பாங்க. புரியுதா, அப்போ என்ன பண்ணுறாங்க, கமா ராய்த்த, நீ பார்த்ததை போல, ஃபி அம்சத்தில் மதுக்கூரா, மேலே சொன்ன உதாரணங்களில் நீங்கள் பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபைன்கான துல்ஹாலி, துல்ஹால் இருந்தால் எப்படி, துல்ஹால் அப்படி அந்த ஃபாயிலோ அந்த மஃபூலோ, ஹாலையுடைய ஃபாயிலோ மஃபூலோ எப்படி இருக்குது, நக்கீராவாக இருந்தது என்று சொன்னால் யஜிபு தக்தீமுல் ஹாலி அலைஹி, அந்த ஃபாயிலை காட்டிலும் அந்த மஃபூலை காட்டிலும், துல்ஹாலாக இருக்கக்கூடிய ஃபாயிலை காட்டிலும் துல்ஹாலாக இருக்கக்கூடிய மஃபூலை காட்டிலும் அந்த ஹாலை முற்படுத்துவது என்னது, வாஜிபாகும். ஜாஅனி ராக்கிபன் ரஜுலுன். ஓகேவா, ஜாஅனி ராக்கிபன் ரஜுலுன், ரஜுலுன்றது ஜானியோடைய ஃபாயில், ஜானி ஃபேல், அதனுடைய ஃபாயில் ரஜுல், அதனுடைய என்னது ஹால், அந்த ஃபாயிலுடைய ஹால் தான் அது ராக்கிபன். ஓகேவா, ஜானி ராக்கிபன் ரஜுலுன். அப்போ சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணுறது வாஜிப் அப்படின்னு சொல்கிறாங்க. अरशद भाई क्या भाई ऐसे करते, ஒன்று புரிஞ்சுக்கங்க, உஸ்தாத் நடத்தும் போது கவனிக்கும் போது தான் உங்கள் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு நடத்தணும்னு ஆர்வம் வரும். நீங்கள் டல் அடிச்சிங்கன்னா நடத்தணுன்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும். அதை சொல்லவே முடியாது, எப்படி சொல்ல, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலான்ற அந்த ஆர்வம் எப்போ இருக்கும், எங்கள்கிட்ட வேகம் இருந்தால் தான் இருக்கும். எங்களை மோட்டிவேட் பண்ணுறது நீங்கள் எதிரில் இருக்கவங்க தான். நீங்கள் சொங்கி மாதிரி தூண மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு சொல்ல தோணும், புரியுதுங்களா. ஜானி ராக்கிபன் ரஜுலு. ஓகேவா, ரஜுலுன் லி அல்லா தல்தபிஸ, ஏன் இப்படி கொண்டு வராங்க, ஹாலை துல்ஹாலை காட்டிலும் முற்படுத்துவது ஏன் வாஜிப்னு சொன்னாங்க, லி அல்லா தல்தபிஸ, குழம்பி விடாமல் இருப்பதற்காக. என்னது, அல் ஹாலு பி சிஃபத்தி, சிஃபத்தை கொண்டு சிஃபத்தா ஹாலா என்று புரிய முடியாமல் போயிட ஒரு நிலைமை வந்துடும். மௌசூஃப் சிஃபத் சொல்கிறோமா இல்லையாம்மா, மௌசூஃபுக்கு பின்னாடி தான் சிஃபத் வரும், மௌசூஃபுக்கு முன்னாடி சிஃபத் வருமா, வராது, வரவே கூடாது, வராது. புரியுதுங்களா. அப்போ இந்த மாதிரி இது ஒருவேளை சிஃபத்தாக இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடும். ஹாலு
நக்கீராவாக வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம், இந்த ஃபாயிலுடைய சிஃபத்தாக இந்த இதுக்கு மௌசூஃபாக இருந்து இதுக்கு சிஃபத்தாக வருதோ அப்படின்ற ஒரு குழப்பம் உண்டாடி. எந்த ஹாலில்? நசபுடைய ஹாலில். அப்போ பாருங்களேன், ஃபி ஹாலத்தின் நசபி, நசபுடைய ஹாலத்தில், ஃபி மிஸ்லி கவுலிக்க. ஓகேவா? எப்படி? ராய்த்து ரஜுலன் ராக்கிபன், என்ன பண்ணுறேன், நான் ஒரு மனிதரை பார்த்தேன். ராக்கிபன், பிரயாணிக்கக்கூடிய மனிதரை பார்த்தேன். பிரயாணித்த நிலையில் ஒரு மனிதனை பார்த்தேன் அப்படின்னு ஹாலாக அர்த்தம் வைக்காமல் பிரயாணிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சிஃபத்தான் அர்த்தம் வச்சுருவோம். புரியுதுங்களா? சிஃபத்தோடைய அர்த்தம் இப்படி குழம்பி விடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. ராயித்து ராக்கிபன் ரஜுலன் அப்படின்னு போது என்ன பண்ணுறோம், சிஃபத் எப்போ முந்தி வராதுன்னு நமக்கு சட்டம் தெரிஞ்சு போச்சு. அப்போ இது சிஃபத் இல்லை, ஹாலு. என்ன பண்ணிருக்கான், ராயித்து, அவன் யாரை பார்த்துருக்கான், பிரயாணிக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதனை பார்த்துருக்கிறான். ஓகேவா? அது கது தக்கூனும், சில நேரங்களில் இருக்கும். அல் ஹால், ஹால் இருக்கும். எப்படி இருக்கும்? ஜும்லத்தன் ஹபரியா. ஓகேவா? ஹபரியாவான ஜும்லத்தன் ஹபரியத்தன், ஜும்லா ஹபரியாவாக இருக்கும். எப்படி? நஹ்வு எப்படின்னு சொன்னால் ஜானி ஜைதுன், எப்படி? வ குலாமுஹு ராக்கிப், வ குலாமுஹு ராக்கிபுன். ஓகேவா? அப்போ ஜானி ஜெய்துன் குலாமுஹு. அப்போ பாருங்கம்மா, ஜானி ஜெய்துன் என்ற இடத்துல ஜெய்துன் தான். ஜா ஃபேலு. ஓகேவா? அதோடைய ஃபாயில் யார்? ஜெய்து. அடுத்து என்ன பண்ணுறாங்க, வ குலாமுஹு ராக்கிபுன், அவனுடைய குலாம் ஆகிறவன் ராக்கிபுன குலாம் என்ன பண்ணா, பிரயாணித்த நிலையில், அவன் குலாம் அவனோட அடிமை பிரயாணித்த நிலையில் இருக்கும்பொழுது என்ன பண்ணா, ஜெய்து என் இடத்துல வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வ ஜானி ஜெய்துன் எருக்குபு குலாமஹு. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். மேலே ஜும்லே இஸ்மியா, அதாவது ஹால் என்பது என்ன பண்ணும், ஜும்லே ஹபரியாவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. புரியுதுங்களா? அப்போ அது என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஜும்லே இஸ்மியா ஃபேலியாவோட உதாரணத்தை கொடுக்குறாங்க. ஜும்லே இஸ்மியா ஹபரியா, ஜும்லே ஃபேலியா ஹபரியா. புரியுதுங்களா? குலாமுஹு ராக்கிபுன்னா ஜும்லே இஸ்மியா ஹபரியா. என்ன இஸ்மு ஹபர் அப்படின்னு சொல்லனா, ஜானி ஜெய்துன், ஜானி ஜெய்துன் முபத்ததா, அதோடைய கபர் என்ன பண்ணுது, ஜும்லே கபரியா. அந்த ஜும்லாவே அது கபராக இருக்குது. அப்போ முன்னாடி பாடத்தில் படித்தோம்ல, முபத்ததா கபர்னு படிக்கும்போது ஜும்லாக்கள் சில நேரத்தில் என்ன கபர் என்ன பண்ணும், கபர் சில நேரங்களில் ஜும்லாவாக இருக்கும் என்பதை நம்ம படித்தோமா இல்லையா? அப்போ அதைத்தான் சொல்கிறாங்க, ஜானி ஜெய்துன் வ குலாமுஹு, என்ன பண்ணுறாங்க, வ குலாமுஹு ராக்கிபுன், அவனுடைய குலாம் என்பது பிரயாணித்த நிலையில் ஜெய்து என்ன பண்ணா, என்னிடத்தில் வந்தான். வவ் ஜானி ஜெய்துன், ஜெய்து என்னிடத்தில் வந்தான். எருக்குபு குலாமுஹு, அவனுடைய குலாம் பிரயாணித்த நிலையில் என்ன பண்ணா, ஜெய்து என்னிடத்தில் வந்தான். இங்கே சொல்ல வர கண்டென்ட் விஷயம் என்ன இந்த இபாரத்தில் சொல்கிறாங்கன்னா, அதாவது ஹால் சில நேரத்திலே ஜும்லாவாக இருக்கும். ஜும்லானா நம்ம என்ன படிச்சிருந்தோம், ரெண்டு இஸ்முகளை கொண்டு உண்டாகியிருக்கும், இல்லைன்னா ஒரு இஸ்மு ஒரு ஃபேலை கொண்டு உண்டாகியிருக்கும். புரியுதுங்களா? அதுதான் ஜும்லா அப்படின்னு படித்தோம். புரியுதுங்களா? ரெண்டு இஸ்மை கொண்டு, ரெண்டு கலிமாக்களை கொண்டு உண்டாக்கப்பட்டது தான் என்னது, ஜும்லா. முன்னாடி போகிறோம் கலிமாவுக்கு. கலிமானா இஸ்மு ஃபேல் ஹர்ஃப். அப்போ ரெண்டு கலிமாக்களை கொண்டாக்கப்பட்டது ஜும்லா. அதில் ஜும்லாவில் ரெண்டு இஸ்மை கொண்டு உண்டாக்கப்பட்டால் இஸ்மியா, ஃபேலை கொண்டு போட்டால் ஃபேலியா. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஹால் எப்படி இருக்கும், ஜும்லே ஹபரியாவாக இருக்கும், ஹால் ஜும்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க சில நேரங்களில். அவ்வளோதாம்மா. ஆஹிருதா வானா.